இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. சொல்றாரு, திரும்ப சொல்றாரு, நான் சொல்ற கவனிங்க. எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபம் நீங்கள் தானே அப்படின்றார். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பலகையினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். சொல்றாரு, சபை பார்த்து சொல்றாரு, செய்தியாளர் சொல்றாரு, நீங்கள் நிருபமா இருக்கிறீங்க. ஏன்னா அந்த காலத்துல நான் சொன்ன ஆல்ரெடி, அவங்கள ஒரு சபைக்கு புது நபர் போகும்போது நிருபத்தை நிருபம் அக்னாலஜ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, மீன்ஸ் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த உலகத்துக்காக நீங்க நிருபம் தான், எங்களோட நிருபம் நீங்க தான். என்னோட நிருபம் என்னவா இருக்கிறீங்க? எனக்கான ரெக்கமெண்டேஷன், நாங்க அப்போஸ்தலர்னு சொல்றதுக்கோ நாங்க யாருன்றத காட்டுறதே யாரு? நீங்க தான், இல்லைங்களா? இந்த கால செய்தியாளர் யாருன்னு காட்டுறதே இந்த ஜனக்கூட்டம் தான். ஒரு ஊழியக்காரன் யாருன்னு காட்டுறதே அந்த விசுவாசி தான். ஒரு வீட்டுல இருக்கிற தலைவன் யாருன்னு காட்டுறதே வீட்டுல இருக்கிற ஆட்கள் தான். தேவன் யாருன்னு காட்டுறதே நம்ம தான். அது மையினால எழுதப்படுறது கிடையாது, கல் பலகையினால எழுதப்படுறது கிடையாது. மோசே வச்சது போல கல் பலகையில எழுதப்படுறது கிடையாது, இருதயத்துல எழுதப்பட்டுச்சு, பரிசுத்தாவினால எழுதப்பட்டுச்சு. அது லிவிங் லெட்டர்ஸா இருக்குது, வாழ்கிற கடிதங்களா இருக்கு. லிவிங் வாழ்கிற கடிதங்களா நம்ம இருக்கிறோமா? வாழ்கிற கடிதங்களா? கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம், தேவன் என்ன பேசுறாருன்னு சொல்லி. பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்துல தேவன் இன்னைக்கு நம்ம பேச போற காரியங்களுக்கு ஆயிட்டார். கண்களை மூடி இருதயங்களை தாழ்த்தலாம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறீர். இந்த நாளில நாங்கள் படிக்க போகிற பாடங்களுக்காய் கூட நன்றி. நாங்கள் வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, எங்களை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள்ல எங்க சுற்றி இருக்கிறவர்களால நாங்கள் வேதனைப்படும் போது, நீர் பாடல் சொன்னது போல வேதனை இன்னும் உண்ணா ஒன்டரிகானே மிகிலினா மறைச்சி போல் ஏதையான்னு சொல்லி எங்களை மறந்தே போதில்லை ராஜா. இதனால கூட எங்களை பாதுகாத்து வழியெடுத்து வருகிறீர். ஒரு வார்த்தையினாலே எங்களை போஷிக்கிறீர், பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர். எங்களை நாங்கள் தரைமட்டமா தாழ்த்துக்கிறோம். இதனால எங்களுக்கு முன்பதாக இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு திருஷ்டாந்தமாயும் எடுத்துக்காட்டுகளாயும் எங்களுடைய போராட்டத்துல எங்களை நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ராஜா நீர் எங்களுடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. மகத்தான பரிசுத்தவான் எபேசு சபையின் தூதன் பவுலுடைய வாழ்க்கையை, அவருடைய ஊழியத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். என்னே ஒரு மகத்தான ஊழியர் ராஜா. அப்ப அதே போல ஒரு வாழ்க்கை, அதே போல ஒரு ஜீவியம் இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி செய்தியிலும் காணப்பட்டது, அவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. அதை பின்பற்றுவத பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் ராஜா. இதனால பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்து ராஜா உலகத்தின் ஞானத்தின் மூலமா அல்ல, பரத்தின் ஞானத்தின் மூலமா எங்களை விளக்குங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பேசுகிற அடியனுடைய உதடத்துல கிரியை செய்யணும். அது வெறும் மாம்ச ரீதியா ஞானத்தினால, உணர்ச்சிகளினாலே அல்ல ராஜா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஒவ்வொரு இருதயமாகிய அந்த கற்பலகையில எழுதப்பட கிருபையை கூட்டி கொடுங்க. எங்களுடைய சோதனைகள் வேதனைகளை மேற்கொள்ள பலத்தை கூட்டி கொடுங்க. குடும்பங்களை ஆசிர்வதிங்க. இந்த நேரத்துல விசேஷமாய் பெயர் தெரியாத அந்த குழந்தைக்காய் கூட நன்றி. அந்த ஜெபத்துல அந்த குழந்தை நினைவு கூறுகிறார். சிறு பிள்ளைகளை இடத்துல வரவிடுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கே பரலோக ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா. சகோதரி கொண்டு வந்திருக்கிற அந்த ஜப குறிப்புக்காய் கூட நன்றி ராஜா. இந்த நேரத்துல நாங்க ஜப குறிப்பில் அந்த குழந்தையை வைக்கிற ராஜா. நீர் இந்த நேரத்துல சந்திங்க. பவுலுடைய ஊழியம் உறுதிப்படுத்துகிற 3 காரணங்கள்ல ஒரு காரணம் உடைய வல்லமை, உடைய உபதேசம் வெறும் வார்த்தையினால் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நாங்கள் பிரசங்கித்தோம். நாங்களும் கூட தூரத்துல இருக்கிற அந்த குழந்தைக்காய் கூட நாங்கள் வருகிறோம் ராஜா. இந்த நேரமே ராஜா உரைக்கப்பட்ட வார்த்தையினால, 3ஆம் இழப்பின் ஊழியத்தினால இருக்கா சகோதரி நிமித்த அந்த குழந்தை நான் தொழுகிற ராஜா. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. அதன் மூலமா அந்த நேரத்துல அந்த இடத்துல ராஜா வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ராஜா. இருளுள்ள இடத்துல பிரகாசிக்கிற விளக்காய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனால அப்பேற்பட்ட விளக்கை பிரகாசிக்க செய்யுங்க. இந்த செய்தியை முழுவதும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவிற்கும் பிரசன்னம் இருக்கட்டும். அடியனை தரமிட்டுமா தாழ்த்துக்கிறோம். சோதனைகள், அவிசுவாசங்கள், பலவீனங்கள், மார்க்க பேதங்கள், முறுமுறுப்புகள், வேற்றுமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ராஜா பலமுள்ள கீழ்ப்படுதல் உள்ள ஆவியங்களை கட்டளையிடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சாதன சகோதரி, மின்னும் ருசியாக இந்த நாள்ல உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருமே உங்க நோட்ஸ் எடுத்து எழுதி கொள்ளும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நான் கடந்த 2 வாரங்களாய் சகோதர சகோதரி பவுலுடைய வாழ்க்கையை ரொம்ப தியானிச்சு கொண்டிருந்தேன். அனுதினமும் அதை தான் அதிகமா தியானிச்சு கொண்டிருந்தேன். ஒரு தீர்க்கதரிசி செய்தியை கேட்கறது பவுலுடைய நிருபம் தான் எனக்கு. அதை தேவனை இன்னுமா அதிகமா வெளிப்படுத்துங்க, அதை புடிச்சு நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொல்லி தேடிக்கொண்டே இருக்கும்போது ரொம்ப நான் திரும்ப பார்க்கும்போது அநேக விதமான காரியங்கள், ரகசியங்கள், வெளிப்பாடுகள் தீர்க்கதரிசனத்தை குறித்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது மிகவும் எனக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் அந்த காரியங்கள் இருந்துச்சு. அதனாலதான் நான் அதை உங்களை சபைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறேன். இதை நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா தியானிக்கணும் சகோதரன் சார். வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, கண்டிப்பா தியானிக்கணும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம சுவிசேஷத்துல இல்ல, நம்ம இதுல இருக்கோம், உபதேசத்துல இருக்கிறோம். இதுல இல்ல, நம்ம சுவிசேஷத்துல இல்ல, உபதேசத்துல இருக்கிறோம். சுவிசேஷம் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு ரட்சிப்பை கொடுக்குது. நம்மள உபதேசம் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஸ்தானத்தை கொடுக்குது. அப்ப இந்த ஸ்தானத்துல பொறுத்துற காரியத்துல தான் இருக்கிறோம். வேத வாக்கியத்தை நீ அதிகமா தியானிக்கிறவர்களா இருக்கணும். வேத வாக்கியத்தோட கூட தீர்க்கதரிசி செய்தியும் தியானிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், என் டே நான் ஸ்பிரிச்சுவல் டேவா 2ஆ பிரிச்சுப்பேன். எப்பவுமே ஒண்ணு தீர்க்கதரிசி செய்தியை ஃபர்ஸ்ட் கேட்டுருவேன், தீர்க்கதரிசி செய்தியை கேட்டுருவேன். அடுத்தது வேத வாக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பேன். வேத வாக்கியத்தை கேட்டு வசனத்தை கேட்டு அதுல இருக்கிற காரியங்களை குறித்து தியானிப்பேன். என்னால் நான் எப்பொழுதுமே அப்படிதான் இது வரைக்கும் ஏறக்குறைய என்னுடைய வாலிப 20 வருடங்களா இப்படிதான் நான் ஃபாலோ பண்றேன். ஒரு டைம் என்ன பண்றது, தீர்க்கதரிசியை கேட்கறது, அப்புறம் என்ன பண்றதுங்க, அதே போல வேத வாக்கியங்களை தியானிக்கிறது. இதுதான் ரொட்டீனா மாத்தி போய் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ரெண்டுமே நமக்கு 2 கண்களை போல, தீர்க்கதரிசி செய்தியும் சரி, இந்த வேத சத்தியங்களும் சரி கண்களை போல. நிறைய பேர் வேத சத்தியங்களை விட்டுருவாங்க. வேத சத்தியத்தை விட்டுறக்கூடாது. ஒரு வேத சத்தியங்களும் மூல ஆதாரங்களா இருக்கு. இந்த காலத்துல இருக்கிறது உரைக்கப்பட்ட வார்த்தைன்னு சொன்னா, நம் கையில இருக்கிறது வேதம் எழுதப்பட்ட வார்த்தையா இருக்குது. நான் ஆல்ரெடி என்னுடைய சாட்சியில சொல்லியிருக்கிறேன். வேதத்தை அதிகமா முக்கியத்துவம் படுத்துவேன். நான் இந்த செய்தியில் தீர்க்கதரிசி சொன்ன செய்தி ஒன்னொன்னையும் வேதத்துல பார்க்கணும், வேதத்துல நான் கண்டுகொள்ளணும்னு சொல்லி பிரயாசப்படுவேன். நீங்க டினாமினேஷன்லயோ வெளியில போனேன்னு சொன்னா வேதத்தை தாண்டி செய்தியை கொண்டு போக முடியாது. செய்தியை கொண்டு போக முடியுமா? ஏன் எதை எடுத்தாலும் ஒரு சில நான் பார்த்துருக்கிறேன், தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, சந்தோஷம், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. அது எந்த இடத்துல வேதத்தோடு கூட பொருந்ததுன்ற அந்த பார்வை உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? உங்களுக்கு நம்ம என்ன பண்ண கிடையாதுன்னு சொன்னா, அப்பேற்பட்ட பிள்ளைகளா வேதத்தை பகுத்து பார்க்கிற ஜனங்களா இருக்க வேண்டும் இல்லைங்களா? எனவே சகோதர சகோதரி, இந்த உலக ரீதியா ஒரு விஷயத்த சொல்றேன். வாட் இஸ் அ நாலேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு உலக ரீதியா சொல்றேன். வாட் இஸ் அ நாலேஜ்? அறிவு என்றால் என்ன? அறிவுனா என்னங்க? இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு. அறிவை டிஃபைன் பண்றதுக்கு 3 விஷயம் இருக்கு. நான் சொல்றது உலக ரீதியா சொல்றேன், புரிஞ்சுங்க. அறிவை டிஃபைன் பண்றதுக்கு 3 விஷயம் இருக்குதான். 3 விஷயம் இருக்குதான், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அதை டிஃபைன் பண்றதுக்கு என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் அதை நம்பணும். நீங்க என்ன பண்ணணுங்க? நம்பணும். 2வது அது உண்மையா இருக்கணும். புரிஞ்சுங்க சொல்றது, புரியுதுங்களா? அந்த உண்மைக்கும் நீங்க நம்புறதுக்கும் இடையே அதை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணுங்க? நீங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். 2வது அது உண்மையாவே இருக்கணும். நீங்க நம்புறதையும் இருக்கிற சத்தியத்தையும் 2த்தையும் கனெக்ட் பண்றதுக்கு, ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, அதான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த உலகத்துல அது அறிவாய் கன்சிடர் பண்ணப்படாதான். நான் சொல்றது கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது, சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் செய்திக்கு நேரம் கடந்து போறேன். இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு. அந்த நபர் என்ன பண்றாரு சொன்னா, ஒரு மாடு வச்சிருக்கிறாரு. கவனிங்க நல்லா, மாடு வச்சிருக்கிறாரு. தான் வயல்ல மாடு மேய்க்க விட்டாரு. மாடு மேய்க்கிறதுக்கு என்ன பண்றாருங்க? விட்டுறாரு. அது வெள்ளை மாடா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாடு மேய்க்க விட்டார். அந்த மாடை மேய்க்க விடும்போது அந்த மாடு வயல்ல அங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டே இருக்குது. தன் பையனை என்ன பண்றாருங்க? அனுப்புறாரு. அனுப்பிட்டு மாடு வயல்ல இருக்குதா பாத்துக்குவா அப்படின்றாரு இல்லைங்களா? அவன் போய் மாடை அந்த வயல்ல போய் பாக்குறான். மாடை பார்க்கும்போது மாடு என்ன கலர்ல இருக்குங்க? ஒயிட்டும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆனா இங்க சோளக்காட்டு பொம்மை ஒண்ணு இருக்குது. சோளக்காட்டு பொம்மை ஒண்ணு இருக்குது. அதை பார்த்துட்டு வரும்போது அப்பாவோட சொல்றான், என்ன சொல்றான்? நான் மாடு இருக்குதுப்பா அப்படின்ட்டான். என்ன பண்றாங்க? மாடு இருக்குதுன்ட்டான். ஆனா மாடு அவன் பார்த்த இடத்துல இல்ல. ஆனா அந்த வயல்ல ஒரு இடத்துல என்ன பண்ணுது? மாடு மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. இப்ப இந்த விஷயம் அவன் சொன்னது உண்மையா பையன்? அவன் சொன்னான்,
இப்ப மாடு நான் பார்த்துட்டேன்னா, ஆனா அவன் எதை பார்த்தான்? பொம்மையை பார்த்தான். இப்ப வந்து சொன்னது உண்மைதானே, மாடு இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னா. ஆனா அவன் நம்புற விஷயம் உண்மையா? அவனுக்கு அந்த நாலேஜ் இருக்கா? மாடு இருக்குது அப்படின்றது நாலேஜ் இருக்குதா? நான் கேக்குறது புரியுதா? இல்ல. ஆனா அவன் சொன்னது உண்மைதானே. அந்த மாதிரிதான் திருதி சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்க இல்லையா? நான் சொல்ற எக்ஸாம்பிள் புரியுதா? புரியுது. சொல்லிட்டாரு நீங்க சொல்றது கரெக்ட், நான் நம்புறேன்றது கரெக்ட். பட் நீ உண்மையா கனெக்ட் பண்ண வேண்டிய பாகம், நீங்க மாடை பார்க்கல, எதை பார்த்துருக்கீங்க? சோள காட்டு பொம்மையை பார்த்துருக்கீங்க. உங்களுடைய நாலேஜ் வந்து நாலேஜா கன்சிடர் பண்ணப்படாது. கன்சிடர் பண்ணப்படுமா? இல்ல, பண்ணப்படாது. சரிங்களா? அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு மாடு அங்க இருக்குது, பையன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. பையன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது என்ன அறிவாய் நாலேஜா கன்சிடர் பண்ண படாது. ஆனா இவன் சொன்னது உண்மைதானே, இதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயம். நீ ஒரு விஷயம் சொல்லும் போது அநேக பேரு இந்த எக்ஸாம் எழுதுறாங்க இல்லைங்களா? ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, அப்புறம் என்ன ஜெய் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா? எழுதும் போது ஒருத்தர் ராப்பாகலாம் உட்காந்து படிச்சுட்டு என்ன பண்றாங்க? எக்ஸாம் எழுதுறான். கரெக்டுங்களா? உங்களுக்கு எழுதுறான். போயிட்டு அவன் வந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்குது, அதுல டிக் போடணும். ஒருத்தர் எதுவுமே படிக்காம போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டே போறான் இல்லைங்களா? டிக் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ற? ஒருத்தர் பாஸ் ஆயிடுறான். இன்னொன்னு கஷ்டப்பட்டு படிச்சவனும் பாஸ் ஆகுறான். கஷ்டப்பட்டு படிச்சவனும் பாஸ் ஆகுறான். 2 பேர் பாஸ் ஆகுறாங்களா? இல்ல. இதுல எது நாலேஜ் பாஸ்? யார் நாலேஜ் பாஸ்? ஏங்க பாஸ் தான் முக்கியம். பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். புரியுதுங்களா? பாஸ் பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். இங்க பாஸ் ஃபெயில்ன்றது முக்கியம் கிடையாது. அதை குறித்து எந்த அளவுக்கு அறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறான், அந்த அறிவு எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில உபயோகப்படுதுன்னு தான் பெருசு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நீ படிக்கிறதெல்லாம் எதுக்கு உபயோகப்படணும்? உன் வாழ்க்கைக்கு ஏதாவது வகையில உபயோகப்படணும் இல்லைங்களா? அப்ப உபயோகப்படலன்னு சொன்னா நிஜமாவே அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிஜமாவே உங்களுக்கு அந்த விஷயம் என்னமே தெரியல அர்த்தம். அந்த மாதிரிதான் முதல் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அநேக பேரு மாடை பாக்குறேன்னு போய் எதை பார்த்துட்டு வர்றாங்க? சோளக்காட்டு பொம்மையை பார்த்துட்டு சொல்லிடுறாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா நிஜமா மாடு இருக்குதா? ஆனா மாடு எங்கேயோ இருக்குது. புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப நான் தானே சொன்னேன், ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயத்த குறிச்சு உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்னு சொன்னா 3 விஷயம். ஒண்ணு, நீங்க அதை நம்பணும். 2வது, அது உண்மையா இருக்கணும். 3வது, உண்மையா இருக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் சென்டர்ல ஜஸ்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பையன் போயிட்டு மாடு இருக்குதுன்னு நம்பினா அது கரெக்டுங்களா? அவன் நம்பினா. 2வது, மாடு இருந்துச்சு, உண்மை அது. ஆனா அந்த மாடு இருக்கிறதுக்கும் அவன் நம்பினதுக்கும் நடுவில் என்ன இல்ல? அந்த கனெக்ஷன் இல்ல. நான் சொல்றது புரியுதா? அந்த மாதிரி இந்த செய்தி உண்மைன்றது கரெக்டுங்களா உங்களுக்கு? நீங்க அதை நம்புறது கரெக்ட். நீங்க நம்புறதுக்கும் செய்திக்கும் கனெக்ஷன் இல்லையே. நீங்க எதை நம்புறீங்களோ அதுக்கான கனெக்ஷன் எதுல இல்ல? செய்தியில இல்ல. நீங்க என்ன, நான் யாரோ ஒருத்தர் ஊழிய பிரீச் பண்ற அந்த காரியத்தை மட்டும் நம்பி ஓடுறீங்க, இல்ல நான் இங்க பிரீச் பண்றதை மட்டும் நம்பி ஓடுறீங்க, இல்ல யூடியூப் வச்சு நம்பி ஓடுறீங்க, இல்லன்னு சொன்னா ஏஐ வச்சு நம்பி ஓடுறீங்க, இதை வச்சு நம்பி ஓடுறீங்க. நீங்க நம்புற காரியம் ஒரு சைட்ல இருக்குது, உண்மை ஒரு சைட்ல இருக்குது. 2த்துக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. இப்படி இல்லாம இருக்கும்போது என்ன பிரச்சனைனா, ரியலாவே அதை எடுத்து லைஃப்ல அப்ளை பண்ணும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம தோத்து போவோம். அதனாலதான் சோதனைகள்ல தோல்வி அடையிறதுக்கான ரீசன் அதுதான். ஏன் தோல்வியில சோதனை? நம்ம பிரதர், இந்த செய்தியை நான் நம்புறேன் பிரதர், இந்த செய்தி 100% உண்மை பிரதர், இந்த செய்தி 100% உண்மைன்றதும் உண்மை, நீ நம்புறதும் உண்மை. ஆனா இது 2த்துக்கும் கனெக்ஷனே இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றது? எத்தனை பேர் திங்க் பண்ணீங்க நான் சொல்றது? அப்போ அந்த பையன் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்த்துட்டு போக கூடாது. உண்மையா இருக்குதா? நீங்க நம்புறதுக்கான ஜஸ்டிபிகேஷன் இருக்குதா? ஜஸ்டிபிகேஷன் என்ன? உறுதிப்படுத்தும். அது எப்படி தமிழ்ல சொல்றது? ஜஸ்டிபிகேஷன் சொன்னா அதுக்கான சரியான உறுதிப்படுத்துதல் இருக்குதா? நீங்க நம்புறீங்க, செய்தி நம்புறீங்க, இந்த செய்தியும் உண்மை, என்னுடைய விசுவாசம் கரெக்டான பாகத்தோட இணைக்கப்பட்டிருக்குதா அப்படின்றத நீ கரெக்டா சரி பார்க்கும் போதுதான் நீங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்க லைஃப்ல வந்து வாழ்க்கையில அப்ளை பண்றது, சத்தியத்தை அப்ளை பண்றதுக்கு தான் இந்த செய்தி எல்லாமே. எதுக்கு இந்த செய்தி? எதுக்கு வேற நம்பிட்டு போறதுக்கா? இல்ல கோட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா? இல்ல, நான் சொல்றதுதான். கோட்ஸை ஞாபகம் வச்சுக்கின்னு நிறைய மெமரி ஏத்துக்கின்னு இல்ல பல வருஷம் செய்திக்கு போறது கிடையாது.
இது எல்லாத்தையும் லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு, சோதனை அப்ளை பண்றதுக்கு, அப்படி அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வேணும். செய்தியோட கூட தொடர்ந்து கனெக்ஷன் வேணும். கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? தோல்வி அடைஞ்சிருவோம். நம்ம பெற்றுக்கொண்டது உண்மையா பெற்றுக்கொண்டதாவே இருக்க. புரிஞ்சுதா? இங்க பாக்குறவங்களும் சரி, ஆன்லைன்ல பாக்குறவங்களும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்ப இவங்க நம்புறது ஒரு சைட்ல, ட்ரூத் ஒரு பக்கம் இருக்கும், இவங்களுடைய நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்காது. எனவே சகோதர சகோதரி என்ன பண்ணணும்? உண்மை இருக்குது, அதோட கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க உண்மையா செய்திய நீங்க தேடுங்க. மாடு எந்த இடத்துல இருக்குது போய் என்ன பண்ணுங்க? தேடு, கிட்ட போய் தேடுங்க. தூரத்துல பார்த்துட்டு மாடும் வெள்ளையா இருக்குது, கருப்பா இருக்குது. சோளக்காட்டு பொம்மையும் வெள்ளையா கருப்பா இருக்குது. பேண்ட் அதுக்கு கருப்பா போட்டுருக்காங்க, சட்டை வெள்ளையா போட்டுருக்காங்க. மாடு தான் பார்த்து போயிடு. அது ஆடுற போது மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி போயிடுவீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப நாளைக்கு ஒருத்தன் மாடை பிடிச்சிட்டு போனா கூட மாடு இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? எனவே சகோதர சகோதரி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. செய்தியோடு கூட இன்டிமேட் தனியா கனெக்ஷன் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. உங்க கணவன் மூலமா கனெக்ஷன் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்க பாஸ்ட் மூலமா கனெக்ஷன் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கும் செய்திக்கும், நீங்க நம்புற விஷயத்துக்கும் அந்த உண்மைக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷன் வேணும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளா நான் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளுக்கான காரணமே அதுதான். இந்த செய்தியில இது உண்மையான சத்தியம். உண்மையான சத்தியத்துல இருந்து ஏன் தோல்வி காணப்படுதுன்னா அதுக்கு இன்டிமேட் கனெக்ஷன் கிடையாது. சரி சகோதர சகோதரி, நான் சீக்கிரமா செய்திக்கு நேரம் கடந்து போறோம். அநேக விஷயங்கள் பேசிட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம்னு நினைக்கிறேன். கருத்து ஆசை எழுதிட்டோம். பவுலுடைய மிஷனரி பயணங்களை குறித்து பார்த்து கொண்டு வரோம், கொரிந்திய நிருபங்களை குறித்து பார்த்து கொண்டு வரோம். எத்தனை பேர் அட்லீஸ்ட் படிச்சீங்க? நான் 3 வாரமா சொல்லி கொண்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அதாவது பவுலுடைய 3வது மிஷனரி பயணம், இதெல்லாம் வாசிக்க சொன்னேன். நீங்க அதிகமா தயவு செஞ்சு வாசிங்க. அது எல்லாத்துலயும் அநேக சத்தியங்கள் உள்ளடங்குது. சரி, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னா பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்தை பார்க்கலாம். இது ஒரு வேத பாடம் மாதிரி தான் இருக்கும். அநேக பேர்கள், ஊர்கள் எல்லாமே வரும். தயவு செஞ்சு இதெல்லாம் ஞாபகம் வச்சு வீட்டுல போய் திரும்ப படிங்க. அதுல அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்குது. முக்கியமா பவுலுடைய வாஞ்சையை எப்பேற்படுத்த இருந்துச்சு, பவுலுடைய ஊழியை எப்பேற்படுத்த இருந்துச்சுன்றதை புரிந்து கொள்றதுக்கு உபயோகமா இருக்கும். நம்ம திரும்ப சொன்னாரா, எத்தனை பேர் எக்ஸ்போஷன் படிச்சீங்க? 7 சபை காலங்கள் வியாகியார்னா அதுல திருட சொல்றார். எபேஸ் சபை காலத்தை சொல்லும் போது எபேஸ் சபை கால தூதன் பவுல், அந்த பவுலுடைய ஊழியம் தான், பவுலுடைய ஊழியத்தை தான் மத்த எல்லா சபைக்கால செய்தியாளர்களுக்கும் நான் ஒரு பெஞ்ச் மார்க்கா வைக்கிறேன்ற தீர்க்கதரிசி. கரெக்டுங்களா? பவுலுடைய ஊழியத்தை போல இரேனியஸ் எடுக்கும்போது பாலிகார்ப்பை ஏன் நான் செய்தியாளர் நான் வைக்கல அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசி என்ன காரணத்தை சொல்றாருன்னா, பாலிகார் ஒரு வெதுவெதுப்பான மனுஷனா இருந்தார், ஒரு கூலான பர்சன் இருந்தார், நல்ல மனுஷன். பாலிகார் இஸ் a good person, நல்ல மனுஷன் தான். கரெக்டுங்களா? நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு அருமையான மனுஷன் தான். ஆனாலும் சத்தியத்துக்கு விரோதமா போராடுற உணர்வு இல்ல அவருக்கு, இல்லாம போயிடுச்சு. கரெக்டுங்களா உங்களுக்கு? நம்ம பாக்குறோமா இல்லையா? யூதா புஸ்தகத்துல நீங்கள் ஒரு விசை பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராட வேண்டும் என்று. அப்போ நீ பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்கான போராட்ட குணம் எங்கிருந்து வந்திருக்குன்னு சொன்னா பவுல் மூலம் தான் கடத்தப்படுது. ஏன்னா பவுலுக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவினா? சிங்கத்துடைய ஆவி. எனவே பவுல் பவுலை குறிச்சு சொல்லும் போது அவங்க சத்தியத்துக்காக நின்ற ஜனங்களா இருந்தாங்க. எனவே சகோதர சகோதரியே, பவுலுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு 3 விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. 1, பவுல் உண்மையான சத்தியத்தை போதிச்சான். 2வது, அதனால ஆத்மாக்களை பெற்றுக்கொண்டான். 3வது, அவள் பவுலுடைய பிரசங்கம் வெறும் வார்த்தையினால இல்ல, அது பரிசுத்தாவின் வல்லமையினால உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. எத்தனை படிச்சிருக்கீங்க இந்த நோட்ஸ்? கரெக்டுங்களா? பவுலுடைய ஊழியம் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சத்தியத்தை போதிக்கிறவனா இருந்தா. 2வது, இது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பரிசுத்தாவின் வல்லமை கிரியை செஞ்சது. 3வது, அதன் மூலமா ஒரு சில வித்துக்களை பெற்றுக்கொண்டான். இதுதான் அப்ப பவுலுடைய ஊழியத்தின் மூலமா நான் பாக்குற விஷயங்கள். இதுதான் பவுல் மொத்தமா அவரு அந்த காலத்துல புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருந்தார். நம்ம பார்த்தோமா இல்லையா? புறஜாதிக்கு அப்போஸ்தலனா இருந்தார். பவுல் மொத்தம் 14 நிருபங்களை எழுதினார். 13 நிருபங்களை புறஜாதிகளுக்கும், 1 நிருபத்தை தன் சொந்த ஜனங்களா யூதர்களுக்கு எழுதினார்னு சொல்லி பார்த்தோம். பவுல் எழுதின நிருபங்கள்ல சில நிருபங்கள் நாடுகளுக்கு எழுதப்பட்டுச்சு, ஊர்களுக்கு இருக்கிற சபைகளுக்கு எழுதப்பட்டுச்சு, தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்டுச்சு, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு எழுதப்பட்டுச்சு இல்லையா? நம்ம அதை பார்த்திருக்கிறோம். நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது அது கலாத்தியா நாடு. நாடுன்னா என்னங்க? நாடுனா நாள் கிடையாது, கண்ட்ரி. கலாத்திய கண்ட்ரியில இருக்கிற எல்லா சபைகளுக்கு எழுதப்பட்டுச்சு. அதே போல தெசலோனிக்கே அப்படின்றது ஊர், கொரிந்துன்றது ஒரு ஊர், அதே போல பிலிப்பி அப்படின் போது ஒரு ஊர், இதெல்லாம் ஊர்களுக்கு எழுதப்பட்டுச்சு. அதே போல பிலமோன்றது தனிப்பட்ட நபர்களுக்கு, பிலமோன், தீத்து, திமோத்தேயு தனிப்பட்ட நபர்களுக்கு எழுதப்பட்டிருக்குது. எபிரேயர்ன்றது
எல்லாம் சிதறடி இருக்கிற ஒட்டுமொத்த எபிரேய குலமாகிய யூத குலத்துக்கு எழுதப்பட்டுச்சு. இது மாதிரி பவுலை கொண்டு தேவன நேவிதமான அற்புத அடையாளங்கள் செய்து மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டை கொடுத்தவர் பவுல் தான். அதனாலதான் பேதுரு கூட சொல்லும் போது, திறவுகோலை பெற்றுக் கொண்டு இருக்கிற பேதுரு கூட சொல்லும் போது சொல்றாரு, பவுலுடைய வார்த்தைகள் புரிந்து கொள்றதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் என்னவா இருக்கிறாங்க, மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல அவரோட வார்த்தையை புரட்டுறாங்கன்னு சொல்லி. ஆமென். பவுலுக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் ரகசியங்களை கொண்டு வந்த பவுல் தான், கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்தது பவுல் தான். புரிஞ்சுங்க உங்களுக்கு. எனவே பவுலுடைய நிருபத்துல அநேக நிருபங்களை குறித்து பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தீத்து பார்த்திருக்கிறோம், நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், பிலமோன் பார்த்திருக்கிறோம், அதே போல கொலேசியர் பார்த்திருக்கிறோமா இல்லைங்களா, இந்த மாதிரி நிருபங்கள் பார்த்திருக்கிறோம். இப்போ கலாத்தியர் பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்து பிலிப்பியரை பார்த்தோம் நினைக்கிறேன். பிலிப்பியரை பார்த்திருக்கிறோம், நீங்க யூடியூப்ல இருக்குது பாருங்க. அதே போல இப்ப கொரிந்தியர் 1 கொரிந்தியர் பார்த்துட்டோம். எத்தனை பேர் புரிஞ்சு? 1 கொரிந்தியர் வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல பவுலுடைய மிஷனரி பயணங்கள்ல நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்காம நீ பவுலுடைய நிருபங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புரிதல் வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு விஷயங்களும் பவுல் எப்படி எழுதுறாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற சபைகளும் அவருடைய நிலைகளும் ஆவிக்குரிய நிலைகள் என்ன, அதற்காக பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரோ அதை பவுல் எழுதுறாரு. இன்னொன்னு, பவுலுடைய வார்த்தைகள் பரிசுத்தாவியுடைய வார்த்தைகள், அது நித்திய வார்த்தைகளா இருக்குது. அந்த காலத்துக்கு மட்டும் இல்லாம இந்த காலத்துக்கு அது பொருந்தது. ஆனா டைரக்டா அந்த காலத்துக்கு அது எழுதப்படுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த காலத்துல இருக்கிற நிலையை சுட்டி காட்டுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எனவே பவுலுடைய 3வது மிஷனரி ஜேர்னி, நம்ம 2 மிஷனரி ஜேர்னி நம்ம பார்த்திருக்கிறோம், ஆல்ரெடி யூடியூப்ல போட்டிருக்கிறோம். அது நீங்க திரும்ப இன்னொரு முறை வேதத்தை வாசிக்கிறவங்க அதை பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நான் நோட்ஸும் கூட வேணா அனுப்புறேன். அடுத்தது பவுலுடைய 3வது மிஷனரி ஜேர்னி. இதோடு கூட பவுலுடைய மிஷனரி பயணங்கள் க்ளோஸ் ஆகுது. பவுலுடைய மிஷனரி பயணங்கள் க்ளோஸ் ஆகுது. இதை தொடர்ந்து பவுல் 4வது மிஷனரி பயணம்ன்றது ஒண்ணு இல்ல, வேத ரீதியா இல்ல, அவர் ரோம நோக்கி போறார், தன்னுடைய மரணத்தை நோக்கி போறார். இந்த மிஷனரி பயணத்துல நான் லாஸ்டா சொல்றேன், பவுலுடைய மிஷனரி பயணத்துல லாஸ்ட்ல அவர் ரோம நோக்கி, எருசலேம்ல இருந்து ரோம நோக்கி போய் அங்க வீட்டு சிறையில 2 வருஷம் இருந்ததா இது லூக்கா சுவிசேஷம் லூக்காவில எழுதப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரத்துல பவுல் என்ன பண்றாரு, அங்க ரோம்ல வாடகை வீட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணதா இருக்குது. இது இல்லாம ஹிஸ்டாரிக்கலி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பவுல் அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29 அதிகாரத்துல 32 அதிகாரம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சில பவுல் திரும்பவும் கிழக்கு நோக்கி பிரயாணம் செஞ்சுதான் சொல்றாங்க. பட் அது வேதத்துல நமக்கு ஆதாரம் கிடையாது. அதனாலதான் 2 தீமோத்தேயு குறிச்சி தீமோத்தேயுல எழுதப்பட்ட நிருபங்கள், பவுல் தான் மரிக்கிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு, பவுல் மரிச்ச வருடம் கிபி 64 இருந்து 68 வரைக்கும், கிபி 64 இருந்து 68 வரைக்கும் பால் ரத்த சாட்சியா மரிக்கிறாரு. நீரோவின் காலத்துல, நீரோ சீசருடைய காலத்துல பவுல் ரத்த சாட்சியா மரிக்கிறாரு. அந்த காலகட்டத்துல பவுல் திரும்பமாய் ஒரு பிரயாணத்தை அந்த கிரேக்க சபைகளுக்கும் அந்த அதே கிரேக்க சபைகளுக்கு நேராக வந்து போனதா குறிப்புகள் சொல்லுது. அது நம்ம ஒரு டைம் நாம பார்க்கலாம். இனி நம்ம பார்க்கறது என்ன பார்க்கிறோம், 3வது பவுலுடைய 3வது மிஷனரி பயணம். நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன பவுலுடைய 2வது மிஷனரி பயணம் எங்க க்ளோஸ் ஆச்சு, அந்தியோகியாவுல க்ளோஸ் ஆச்சு. கொரிந்து சபை எப்போ ஸ்தாபிக்கப்பட்டுச்சு, பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்துல ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. எங்க 15வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரத்துல பவுல் ஏதென்ஸ்ல பிரசங்கிக்கிறார், அத்தபே பட்டணத்துல பிரசங்கிக்கிறாரா இல்லைங்களா, மார்ஸ் மேடையில பிரசங்கிக்கிறார். அங்க சரியா பலன் இல்லை அப்படின்னு நினைச்சு பவுல் வர்றாரு. நான் லாஸ்ட் வீக் சொல்லிட்டேன் உங்களுக்கு, 2 தவறு பண்ணிட்டேன், நான் அதை திருத்தணும் விருப்பப்படுறேன். ஒரு ஊழியக்காரன் நிச்சயமா அவன் செய்ய தவறுகள், அதாவது மூல அர்த்தத்துல நான் அப்படி சொல்லணும்னு நினைச்சது கிடையாது, வாய்ப்பிறல்ல வந்த நான் நினைச்சது வேற சொன்னது வேற. அங்க போன வாரம் 2 தவறுகள் பண்ண நான் சொல்லும் போது எதை நான் சொன்னேன்னு சொன்னா, கொருந்துவையும் கொருந்து பட்டணம் இருக்கு இல்லைங்களா, அகாயா நாட்டையும் நாங்க எது நாங்க சொல்ற பாருங்க. சரி கவனிங்க, நான் திரும்ப ஒரு சின்ன மேப் காட்டுறேன் பாருங்க. இதான் ஆப்பிரிக்கா, இதான் ஏசியா, இதான் யூரோப் கண்ட்ரி. இங்கதான் எருசலேம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இதான் எருசலேம், இதான் ஜோர்டான், இது உங்களுக்கு தெரியும். இங்கதான் பவுல் என்ன பண்றாரு, இங்கதான் சீரியா, இந்த சீரியால இருக்கிற அந்தியோகியாவில தான் பவுல் என்ன பண்றாரு பாருங்க, இருக்குங்களா அந்தியோகியா இருக்கா, இங்க ரெட் டாட், இதான் அந்தியோகியாவில தான் பவுல் அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. எருசலேம்ல இருந்து சபை உபத்திரவத்தினால அந்தியோகியாவுக்கு மூவ் ஆச்சுன்னு நான் சொன்னேன். எத்தனை ஞாபகம் இருக்குது? அப்ப பவுல் அந்த அந்தியோகியாவில தான் தீர்க்கதரிசியா பவுல் இருந்தாரு. ஒரு மிஷனரி பயணங்கள் போகும்போது கூட அந்தியோகியாவில ஸ்டார்ட் ஆகி எருசலேமுக்கு வந்தாலும் அந்தியோகியாவில போய் முடிப்பார். முதல் மிஷனரி பயணம் அப்படிதான், 2வது மிஷனரி பயணம் அப்படிதான்,
மூணாவது மிஷனரி பயணம் எருசலேம்ல முடிச்சிட்டு ரோமுக்கு போயிடுவார். இதுதான் யூடியூப்ல பாக்குறவங்களும் கரெக்டா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல பவுல் நான் லாஸ்ட் வீக் பண்ண தவறு எங்க மிஸ்டேக் பண்ணன்றத சொல்றேன் பாருங்க. இது முடிச்ச உடனே பவுல் என்ன பண்றாரு, கொரிந்து பட்டணத்துல காட்டணும் இல்லைங்களா, இதான் கிரீக். இதுதான் நான் சொல்றது தீர்க்கதரிசி. இங்க பவுல் சொல்ற மக்கதோனியா நாடு இருக்குல்ல, மேசிடோனியான்னு சொல்றோம் இல்லைங்களா, மக்கதோனியா நாடு இதுதான். இதுதான் அகாயா, இங்க கீழே இருக்கு இல்லைங்களா, இது இங்கதான் வந்து கிரீஸ். இன்னைக்கு நம்ம சொல்ற கிரீஸ் நாடு இதுதான் வந்து மக்கதோனியா. பவுல் மக்கதோனியாவுக்கு நான் வந்தேன், மக்கதோனியாவுக்கு வந்தேன்னு சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கணும், இது மத்திய தரைக்கடல், இது மக்கதோனியா, இது அகாயா. இந்த இடமும் அகாயா. புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இந்த இடம் தான் ஏசியா. ஏசியான்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற துருக்கி பகுதியில இருக்கிற ஒரு பகுதி. இந்த இடத்துலதான் என்ன இருக்குதுன்னு சொன்னா 7 சபைகள் இருக்குது. ஆசியாவுல மைனர்ல இருக்கிற 7 சபைகள் படிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த 7 சபைகள் இருக்கிற ஊர்கள் இந்த இடம் தான். இந்த இடத்துல இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் என்ன மிஸ்டேக் பண்றத சொல்றேன். இந்த இடத்துல வந்து பவுல் வந்து கொரிந்து பட்டணம் இருக்கா தெரியுதுங்களா, கொரிந்து கவனிங்க. நான் சொன்ன உங்களுக்கு லாஸ்ட் வீக் சொல்லும்போது இங்கதான் கொரிந்து பட்டணம் இருக்குது. இந்த இடத்தையும் நான் பிரிக்கிறதுக்கு இங்க ஒரு சுயஸ் கனல் கிடையாது, கொரிந்து கனல் தான் நான் மாத்தி சொல்லிட்டேன். சுவிஸ் கனல்ன்றது இந்த இடத்துல வருது. யோர்தானையும் எகிப்தையும் யோர்தானையும் இஸ்ரேலையும் பிரிக்கிறதா சுவிஸ் கனல். இதுதான் கல்ஃப் ஆஃப் சுவிஸ். இதுதான் நான் மாத்தி என்ன சொல்லிட்டேன்னா இங்க இருக்கிறதா சொல்லிட்டேன். இங்க இருக்கிறது கொரிந்து கனல், கல்ஃப் ஆஃப் கொரிந்து போட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் மாத்தி சொல்லிட்டேன். ரெண்டாவது தவறு லாஸ்ட் வீக் என்ன தவறு பண்ணேன்னு சொன்னா இதுல வந்து கொரிந்து பட்டணத்துல வந்து பவுல வந்து என்ன பண்ணி ஏதென்ஸ்ல போய் பிரீச் பண்ணும்போது 2 பேர் ரட்சிக்கப்பட்டதா சொன்னாங்க. ஞாபகங்களா? ஏதென்ஸ்ல யாரும் ரட்சிக்கப்பட்டதா நமக்கு தெரியல. அவர் பிரசங்கிக்கிறாரு, இன்னொரு முறை நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்றாங்க. அவங்க கேட்கறதுலயும் நவமான காரியங்களை கேட்கறதுலயும் அதுல நேரம் செலவழிக்கிறது காட்டிலும் வேற எதுவும் செலவழிக்கிறதுன்னு பவுல் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு கொரிந்து வந்துடுறாரு. அந்த இடத்துல 2 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒண்ணு, அந்த கொரிந்துல ஏதென்ஸ்ல மார்ஸ் மேடையுடைய நியாயாதிபதிகள்ல ஒரு ஆள், அந்த ஆள் பேரு தியோசினியு. நான் என்ன பண்ணேன், தியோமெத்ரியுன்னு சொல்லிட்டேன், அது தப்பு. தியோசினியு, அத டைனிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைனிசிஸ் தான் அந்த ஊர்ல ரட்சிக்கப்பட்ட நபர். அங்க இருக்கிற டைனிசிஸும் தாமரின்ற பெண் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. அதை தான் நான் மாத்தி சொல்லிட்டு அதை 2 திருப்பி விருப்பப்படுறேன். சரி, நம்ம விஷயத்துக்கு நம்ம உள்ள போலாமா? ஏன்னா தனியா யூடியூப்ல பாக்குறவங்க தப்பா புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். அந்த ஆதாரத்தை தான் கரெக்டா சொல்லணும்னு சொல்லி நான் இதை ஞாபகப்படுறேன். சரி, கவனிங்க சகோதர சகோதரியே, நம்ம ஃபாஸ்டா உள்ள போலாம். பவுல் வந்து லாஸ்டா வந்து எங்க வந்து நிக்கிறாருன்னு சொன்னா அடுத்து 3வது மிஷனரி பயணத்துல வராரு. கவனிங்க நல்லா, ஸ்டார்ட் ஆகுது. வசந்த எடுத்து நீங்க ஃபாஸ்டா எனக்கு தெரிஞ்சு வாசிக்கணும். யாராவது ஒருத்தர் வாசிக்கணும். வாட்சிக்கலாம் நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் வாசிங்க, ஃபாஸ்டா வாசிங்க, மைக் வச்சுட்டு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:23 வாசிக்கலாம். ஃபாஸ்டா 18:23. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகா நாட்டிலேயும் சுற்றித்திருந்து சீசர் எல்லாரையும் திடப்படுத்தினான். இதுதான் பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்துடைய தொடக்கம். நாங்க மேல காட்டிடுறேன், மேப் நான் ஃபாஸ்டா போடுறேன். ஒன்னு நான் சொல்ல வாசிக்கலாம். பவுல் முதல் மிஷனரி பயணத்தை 3rd மிஷனரி பயணம், முதலாம் மிஷனரி பயணத்தை வந்து அந்தியோகியில முடிச்சிட்டாரு. எருசலேமுக்கு வந்தாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன், கொரிந்துல இருந்து தலை சர்வம் பண்ணி கொண்டு எபேசுக்கு வந்தாரு. யாரு கூட வந்தாரு? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூட வந்தார். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அங்க வந்து ஒரு 3 மாசம் இருந்தாரு. அங்க ஒரு சபை உண்டாச்சு. அங்க விட்டு என்ன பண்ணாரு? எருசலேம் கொண்டுட்டாரு. அவர் வந்தபடி அப்பல்லோ வந்தாரு. எங்க வந்தாரு? அப்பல்லோ எபேசுக்கு வந்து அங்க பிரீச் பண்ணும்போது தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இயேசு கிறிஸ்துவ பற்றி யாருக்கு சொல்றாங்க? அப்பல்லோவுக்கு சொல்றாரு. அப்பல்லோ என்ன இருக்கிறாரு? ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு. அப்பல்லோவை இங்க எபேசுல இருந்து கொரிந்துக்கு அனுப்புறாங்க. அப்பல்லோ வேதத்தை நல்லா வாசிக்கிற நபர். திருநெல்வேலி சொல்றாரு, அப்பல்லோ வந்து யோவானுடைய சீஷனா, யோவானுடைய செய்தியை பெற்றுக்கொண்ட நபரா இருந்தான். அதுக்கு முன்னதாக இந்த எபேசு சபையும் கூட புரிஞ்சுக்கணும், எபேசு சபையும் கூட யோவானுடைய சீஷர்களா நிறைந்திருந்த சபையா இருந்தது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப கவனிங்க. அப்படி இருக்கும்போது பவுல் போன பின்னாடி யார் வரா? அப்பல்லோ வந்து கொரிந்து போறாரு. ஆல்ரெடி கொரிந்துல பவுல் என்ன பண்ணாருங்க? சபையை ஸ்தாபிச்சிட்டாரு. ஏறக்குறைய எத்தனை நாள் இருந்தாருன்னு சொன்ன? 18 மாசம். 18 மாசம்ன்றது 1.5 வருஷம். பவுல் அதிகமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண இடங்கள் 2 இடங்கள். ஒன்னு எபேசு, 2வது கொரிந்து. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? கொரிந்துலதான் அவர் அதிகமா நேரத்தை செலவிட்டார். புரிஞ்சுக்கும். இப்ப முடிச்ச உடனே போயிட்டு அந்தியோகியாவுல இருந்து திரும்பவும் சபை போனார் இல்லைங்களா?
பவுலுடைய ஹோம் சர்ச் என்ன? அந்தியோகியா. அந்தியோகியா. இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப வசந்த வாசிங்களா 22 வாசிங்க, வாஸ்தா வாசிங்க. செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். இதான் 2வது மிஷனரி பயணத்துடைய முடிவு. இப்ப 3வது மிஷனரி பயணம் அடுத்த வசனத்துல ஸ்டார்ட் ஆகுது. 23ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீசர் எல்லாரையும் திடப்படுத்தினார். பாருங்க, இந்த கலாத்தியா நாட்டுல பவுல் ஆல்ரெடி 1வது மிஷனரி பயணத்துல ஸ்தாபித்த சபைகள் இங்க இருக்குது பாருங்களா. இந்த கலாத்தியால இங்க தர்சு தான் பவுல். தெர்பை, லிஸ்திரா உங்களுக்கு தெரியுங்களா? யாருடைய ஊரு? தீமோத்தேயுடைய ஊரு. அங்கதான் பவுல் ரத்த சாட்சியா கல் எறியப்பட்டார். ஞாபகம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பவுல் என்ன பண்றாருங்க? இங்க பிசிதியா நாட்டுல, பிரிகியா நாட்டுல எல்லாம் பவுல் என்ன பண்றாரு? பிரீச் பண்ணிட்டு அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு அடுத்த லைன் போயிடலாம். நான் பாருங்க 24ஆம் வசனத்துல யார் வரான்னு சொன்னா அலெக்சாண்ட்ரியாவுல இருந்து தீமோத்தேயு வர்றாரு. சரி, இவரு அப்பல்லோ வர்றாரு. இப்ப அடுத்தது வசனம் பவுல் தொடர்ந்து போறதுக்கான வசனத்தை 19:1 வாசிக்கலாம். 19:1. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில கால சீசரை கண்டு. இப்போ பவுல் நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு, இந்த இடத்துல எல்லாம் பிரீச் பண்ணி முடிச்சிட்டார். இந்த இடத்துல எல்லாம் ஆல்ரெடி அவர் ஸ்தாபித்த சபைகள்லாம் பாக்குறாரு. 3வது மிஷனரி பயணத்துல பவுல் வந்து எந்த புது சபைகளை ஸ்தாபிக்கல. புரிஞ்சுக்கணும், அவர் ஆல்ரெடி ஸ்தாபித்த சபைகளை ஸ்திரப்படுத்துறதுக்கு என்ன பண்றாரு? இப்படியே போறாரு. நான் இதை வச்சிடறேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குது. நான் பேசுறது கேக்குது இல்லையா? நான் பேசுறேன். அப்ப கவனிங்க, திரும்ப 3வது மிஷனரி பயணத்துல ஆல்ரெடி இருக்கிற தெர்பை, லிஸ்திரா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஆல்ரெடி கலாத்திய நாடு, பித்தினியா, ஏசியா, அந்த லிசியா, பிசிதியா இந்த நாடுகள் எல்லாம் ஆல்ரெடி ஸ்தாபித்த சபைகளை ஸ்திரப்படுத்துறார். முக்கியமான விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்போ ஒரு ஊழியன் ஒரு அப்போஸ்தலன் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுல மட்டும் இல்ல, ஸ்தாபிக்கிறது கிடையாது. ஆல்ரெடி தன்னால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் ஒழுங்கு கிரமமா உபதேசத்துல நடக்குதா அப்படின்றதுலயும் கருத்துள்ளவனா இருக்கணும். போனா அங்கங்க சபை ஸ்தாபிச்சுட்டு அப்படின்னு வர்றது கிடையாது. அதனாலதான் நமக்கு இன்னுமே நம்ம சத்திய சொன்ன இடங்களுக்கும் ஆட்கள் மேல இருக்கிற பாரம் அதனாலதான் இருக்குது. ஒரு ஊழியக்காரன் அதை செய்யறவனா இருக்கணும். அப்ப கவனிங்க நல்லா, இந்த இடத்துல ஸ்தாபிச்சுட்டு நான் அடுத்து கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். கவனிங்க நல்லா. அப்போ 27 வசனம் வாசிங்க. 18, 27 வாசிக்கலாமே. 18, 27 வாசிக்கிறோம். 27 18, 27 இல்ல வேணாம் 19 வாசிங்க. 19:1. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். பவுல் மேடான தேசங்கள் வழியா எபேஸ் இங்க இருக்கா? கவனிங்களா, எபேசுக்கு வந்தான். எபேசுக்கு வந்தபடி 19வது அதிகாரம் நமக்கு தெரியும். எத்தனை பேர் தெரியும்? 19வது அதிகாரம். 19வது அதிகாரத்துல என்ன நடக்குது? எபேசுக்கு வந்த பின்னாடி அங்க சில சீஷரை பாக்குறான். ஆனா 2வது மிஷனரி பயணத்துல பவுல் வந்து என்ன பண்ணலங்க, அந்த இடத்துல வந்து அந்த சபையை பார்க்கல. ஃபர்ஸ்ட் அங்க எபேஸ் சபை போய் பவுல் ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி புதுசா ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுல ஆல்ரெடி எபிரேய சினாகாக்கு போவார். அதாவது யூதர்களுடைய ஜபாலயத்துக்கு போய் அங்க தான் யூதனா இருக்கிறதுனால அந்த சபையில வந்து இவர் பரிசேயனா இருக்கிறதுனால அதை வச்சு பிரசங்கிக்கணும்னு ட்ரை பண்ணி இயேசு கிறிஸ்து குறித்து சொல்வார். நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னு சொன்னா புறஜாதியில் ஒரு யூதர்கள் உலகம் முழுசும் சிதறடிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் ஒரு 7 பேருக்கு மேல இருந்தா, 7 ஆண்களுக்கு மேல இருந்தா, ஹிஸ்டாரிக்கலி சொல்றேன், 7 ஆண்களுக்கு மேல இருந்தா அந்த இடத்துல வந்து ஒரு ஜபாலயத்தை ஸ்தாபிக்கலாம். அது எருசலேமால அங்கீகரிக்கப்படணும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நம்ம ஈரோட்ல கூட யூதருடைய ஜபாலயம் இருக்குது, சினாகாக் இருக்குது. அது எருசலேம்னால அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய பழக்க வழக்கம். நான் ரைட்டு ராங்கன்னு சொல்ல வரல, அது பழக்க வழக்கம். அப்படி இந்த இடத்துல வந்து எபேஸ்ல இருக்கிற ஜபாலயம் இருக்குது. ஏதாவது புது யூதன் எங்கிருந்து வந்தா ஃபர்ஸ்ட் அவனை பேச விடுவாங்க. பேசுறதுக்கு விருப்பம் வந்தா பேச விடுவாங்க. அவனை தேவனால ஏதாவது பேசப்படுற காரியங்கள் அந்த யூத ஜனங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதான் யூதருடைய பழக்கம். அதை பவுல் யூஸ் பண்ணின்னு எபேசு சபையில ஃபர்ஸ்ட் 2வது மிஷனரி ஜர்னில வந்தார் இல்லையா, ஆக்கிலா பிரிஸ்கிலா அவர் தனியா விட்டுட்டு அவரோ பிரீச் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்த பின்னாடிதான் அப்பல்லோ அந்த இடத்துக்கு போறாரு. அப்பல்லோ போய் அங்கெல்லாம் பிரீச் பண்ணும்போது அந்த அவரும் யூதனா இருக்கிறதுனால அங்க பிரீச் பண்றாரு. அங்க என்னங்க ஒரு சில சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த சீஷர்கள் யாருடைய சீஷர்கள்? அப்பல்லோவுடைய சீஷர்கள். அப்பல்லோ யாருன்னா யோவானுடைய செய்தி கேட்டவர். யோவா அந்த அங்க சீஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 12 பேர். அப்ப 12 பேராலதான் முதல் எபேச சபை ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஒரு பிக் காங்கிரிகேஷன் கிடையாது, ஒரு ஸ்மால் காங்கிரிகேஷன் தான். 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்ப பவுல் என்ன பண்றாரு? திரும்ப 3வது மிஷனரி ஜேர்னிய கலாத்தியா, பிரிகியா நாடுகள்லாம் மேற்கொண்டுட்டு நாடுகள் போட்டிருக்கு. புரிஞ்சுக்கோங்க, அந்த ஊர்கள்ல ஆல்ரெடி 1வது மிஷனரி பயணத்துல இருந்த ஊர்கள் பேர்கள் ஞாபகம் வரணும். இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை, இங்க இருக்கிற அந்தியோகியா, பிசிதியா நாட்டுல ஒரு அந்தியோகியா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நாடுகள்லாம் பவுல் சந்திச்சுட்டு இந்த ஏசியா அங்க இருக்கு இல்லைங்களா, ஏசியா, இந்த ஏசியாவில் இருக்கிற எபேசு வரா.
இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. அங்கதான் வந்து அப்போலோவுடைய சிஷ்யர் 12 பேரை பாக்குறாரு. பரிசுத்தாவி பெற்றீர்களான்னு கேட்கிறாரு. பரிசுத்தாவி நாங்க இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஞானத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாட்டை அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா பவுல் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவ பற்றி வெளிப்பாட பெற்றவனா இருந்தான். அவங்க யெகோவா விட்னஸா இருந்தாங்க. இன்னும் வேற வார்த்தையில சொன்னா அவங்க யோவான் சொன்ன ஞானஸ்தானத்தின் கீழே இருந்த ஜனங்களா இருந்தாங்க. ஜபாலயம் யெகோவா விட்னஸா இருந்துச்சு இல்லைங்களா? பழைய பட யெகோவா ஆராதிக்கிறவங்க. பவுல் என்ன பண்ணாரு சொன்னா ஜீசஸ் விட்னஸா அவங்கள மாத்தினார். வேற வார்த்தைகளை சொன்னா ஜீசஸ் இயேசுவின் சாட்சிகளா, இயேசு கிறிஸ்துவின் சாட்சி தீர்க்க தரிசன ஆவியா இருக்கிற வசனம் சொல்லுது. அப்போ அந்த யெகோவா பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துன்றத பவுல் என்ன பண்றாரு எபேசியர்ல வந்து சொல்றாரு. நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால மட்டும் பரிசுத்தாவை வராது. புரியும்? நிறைய பேர் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தால ஞானஸ்தானம் எடுத்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாரு. அப்படி வராது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுதான் உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுக்கும். சொல்றாரு பரிசுத்தாவியை குறித்து பேசும்போது சொல்றாரு பரிசுத்தாவி நிறைய பேர் இயேசு கிறிஸ்து நாமத்தால தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனா பரிசுத்தாவி வராது. பரிசுத்தாவி என்னன்னு சொன்னா நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்க விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்ததின் விளைவாக கொடுக்கிற அச்சாரம் தான் பரிசுத்தாவி. நிறைய பேர் விசுவாசிக்கலாம், ஆனா விசுவாசித்தாலும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவர் என்ன சொல்றாரு சொன்னா நீ விசுவாசிக்கலாம், ஆனா அந்த விசுவாசம் ஸ்திரமா இல்லாத பட்சத்தில் அவர் அங்கீகரிக்க மாட்டார். அவர் அங்கீகரிக்காததுனாலதான் பரிசுத்தாவி இல்லைன்றார். புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இங்க விசுவாசித்ததுக்கும் நீங்க விசுவாசம் உண்மையா இல்லையான்னு தேவனுக்கு தெரிஞ்சு அதோடைய அத்தாட்சி தான் பரிசுத்தாவி. நிறைய பேரு பரிசுத்தாவி நீங்க விசுவாசிக்கும் போதே பரிசுத்தாவி கிடைக்குமான்ற கேள்விக்கு திரும்ப சொல்றாரு. விசுவாசித்த உடனே பரிசுத்தாவி கிடைக்காது, விசுவாசித்த பிறகு ஆஃப்டர் இல்லைங்களா பரிசுத்தாவி கிடைக்கும். நீங்க விசுவாசிக்க அந்த விசுவாசம் உண்மையா இல்லையான்ற அந்த அத்தாட்சி தான் ஹோலி கோஸ்ட்ன்றார். அப்போ நீங்க பரிசுத்தாவை பெறணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை அதுல பாவ மன்னிப்பு இருக்குது அப்படின்றத நம்பும் போதுதான் உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும். இந்த ரெவலேஷனை பவுல் எங்க தராருன்னு சொன்னா எபேசுல இருக்கிற அந்த 12 சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றாங்க. அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல தான் என்ன நடக்குது? நான் லாஸ்ட் வீக் சொன்ன அந்த லைனுக்கு வரேன். இந்த இடத்துல தான் பவுலுக்கு குளோவியாலின் வீட்டார் வராங்க. லாஸ்ட் வீக் சொன்னா இல்லைங்களா? குளோவியால் அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல வாச்சா உங்களுக்கு தெரியும். பவுல் அந்த கொரிந்து சபையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியுது. திருத்த செய்தி கொடுத்திருக்காரு இல்லையா? கொரிந்தியர் திருத்துக்களை கொண்ட புத்தகம், கொரிந்தியன்ஸ் புக் ஆஃப் கரெக்ஷன், கொரிந்தியர் திருத்துதலை கொண்ட புத்தகம் சொல்லி. அப்ப அங்க இருக்கிற பிரிவினைகளை குறிச்சு, அங்க இருக்கிற விக்கிரக ஆராதனையை குறிச்சு, அங்க இருக்கிற விக்கிரகங்களுக்கு புசிக்கப்பட்டதை குறிச்சு, அங்க இருக்கிற மாரல் லைஃபை குறிச்சு, இருக்கிற ஃபில்தினஸ் அந்த மோசமான விஷயங்களை குறிச்சு, அங்க இருக்கிற தலைமைத்துவத்தின் பிரச்சனையை குறிச்சு, வரங்கள் பிரச்சனையை குறிச்சு அங்க தெரியுது. புரியுதுங்களா? சரி, அப்ப அங்க குளோவியால் வீட்டார்ல தெரியுது. அதுக்கப்புறம் பவுல் என்ன தெரியுமா? என்ன பண்றாருன்னா ஒரு லெட்டரை எழுதிடுறாரு. ஆல்ரெடி சொன்னேன் என்ன பண்றாருங்க? ஒரு லெட்டரை எழுதுறாரு. அந்த லெட்டரை அவங்க கிட்ட போகுது. யார்கிட்ட போகுது? கொரிந்து பட்டணத்துக்கு போகுது. இங்க இருந்து ஆல்ரெடி சொல்றேன். இங்க எபேசுல இருந்து கொரிந்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் நமக்கு தெரியல. அதனாலதான் பவுல் வந்து 4ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு நான் விபச்சாரக்காரரோட சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லி நான் முன்னாடி லெட்டர்ல எழுதினேன் அப்படின்னு சொல்லி அதை அவங்க தப்பா புரிஞ்சதுனால திரும்ப அதை குறிச்சு விவரமா எழுத ஆரம்பிக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன இல்லைங்க கிடைக்கல. அப்ப அதுக்கப்புறம் வந்து 3 பேர் வராங்க கொரிந்துல இருந்து. பவுல் 2வது இந்த எபேசு சபையிலே இருக்கும்போது அந்த 3 வருஷத்துல இருக்கும்போது அடுத்த 3 பேர் 2வது ட்ரிப்ல வராங்க. அவங்க தான் ஸ்டெஃபனஸ், பொர்த்தனாத்து, அப்புறம் அகாயிக்குன்னு 3 பேர் வராங்க. 3 பேர் வந்து ஒரு லெட்டரோட வராங்க. கொரிந்து சபையில இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. வரங்களை குறிச்சு டவுட் இருக்குது. அதே போல வந்து விக்கிரகங்கள் படைக்கப்பட்டதை குறிச்சு டவுட் இருக்குது. அந்நிய பாஷையை குறிச்சு டவுட் இருக்குது. தலைமைத்துவத்தை குறிச்சு டவுட் இருக்குது. இதெல்லாம் டவுட் கொஸ்டினா எடுத்து எழுதி வரும்போது அதெல்லாம் பவுல் சொல்றாரு நீங்க இதை குறிச்சு எனக்கு எழுதினதை குறிச்சு நான் பதில் இங்க சொல்றேன்னு சொல்றாரு. 1வது கொரிந்தியர்ல நீ வாட்சி பாருங்க. அப்ப பவுல் அததான் நாங்க முதல் கொரிந்தியரை எழுதியிருக்காரு. அதான் நம்ம கிட்ட இருந்த முதல் கொரிந்தியர். உங்களுக்கு புரிஞ்சா? உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அப்போ இந்த எழுதுறாரு பவுல். இந்த எழுதுறதுக்கு முன்னாடி பவுல் யார அனுப்பினாருன்னு சொன்னா தீமோத்தேயுவை அவங்ககிட்ட அனுப்பியிருக்காரு. யார அனுப்பினாரு? தீமோத்தேயுவை அவங்ககிட்ட அனுப்பி கரெக்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? கரெக்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறாரு. அது கரெக்ட் ஆகல. அடுத்தது பவுல், நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். பவுல் கொரிந்து சபைக்கு எத்தனை முறை மொத்தம் எத்தனை முறை போனாரு தெரியுங்களா உங்களுக்கு? நாம அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2 முறை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2வது மிஷனரி பயணத்துல ஒரு டைம் போய் சபையை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த முறையும் 3வது மிஷனரி பயணத்துல பவுல் இங்க போயிருக்காரா? பாருங்க பிளாக் லைன் போறது.
ரெட் லைன் திரும்ப சரி ரெட் லைன் போறது, பிளாக் லைன் திரும்ப ரிட்டர்ன் வருது. இங்க வந்து எபேஸ் சபையில இருந்து த்ரோவா போய் த்ரோல இருந்து பிலிப்பி, அப்புறம் பெரையா, அதுக்கப்புறம் ஏதென்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்றது கொரிந்து போயிருக்காரா. இதான் பவுல் இரண்டாவது முறை அவருடைய மிஷனரி பயணத்துல போன மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்குது. ஆனா 2 கொரிந்தியரும் 1 கொரிந்தியரும் பவுல் 3 முறை போன மாதிரி நம்ம பதிவுகள் இருக்குது. புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் சொல்றது நிருபங்களை நீங்க வாசிக்கும் போது தெரியுது. ஏன்னா வெளிப்படையான பவுல் போனது 2 முறை போனதா இருக்குது. ஏன்னா பவுல் சொல்றாரு இல்லைங்களா, 2 கொரிந்தியர் வாசிங்கன்னா தெரியும், நான் துக்கத்துடனே திரும்ப உங்களிடத்துல வராதபடிக்கின்றார். கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ அவர் முதல் முறை வந்ததை குறிச்சு அவர் சொல்ல, முதல் முறை கொரிந்துக்கு வந்ததை குறிச்சு எந்த துக்கமும் கிடையாது அவர். கரெக்டுங்களா? கொரிந்துல யாருமே இல்ல, அப்பதான் சபையை ஸ்தாபிக்கிறார். அப்ப எந்த துக்கமும் அவங்களுக்கு இல்ல. அப்போ 2வது முறை எப்பயாவது டைம் பவுல் போயிருக்கிறார். தீமோத்தேயு போனபடி பவுல் அவங்கள சடன் விசிட், பேசுல 3 வருஷம் இருக்கும் போதே ஒரு சடன் விசிட் பண்றாரு. அங்க அவங்களுக்கு திரும்ப கிளாஷ் ஆகுது, பயங்கர கிளாஷ் ஆகுது. அப்ப அதனாலதான் எனக்கு துக்கம் உண்டாக்கினவன் ஒரு வாரம் துக்கம் உண்டாக்கினான் சொல்றாருல்ல பவுல், 2வது நிருபத்துல சொல்றாரு. அப்ப அது மாதிரி துக்கம் உண்டாக்கி திரும்ப எபேசுக்கு வந்துறாரு. அப்போ வந்துட்டு அடுத்ததாக நான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆர்டரை புரிஞ்சுவாங்க. நான் ஆர்டரை சொன்ன ஆர்டர் புரிஞ்சுவாங்க. என்ன நடக்குது? எபேசு வராரு, குலோவேல் வீட்டார் வராங்க, கொரிந்து சபையை குறிச்சு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அவர் என்ன பண்ணாருங்க, ஒரு லெட்டர் எழுதுறாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அந்த லெட்டர் போது பிரச்சனைகள் ஆகுது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அதே நேரத்துல யாரான தீமோத்தேயுவை அனுப்பி கரெக்ட் பண்ண வைக்கிறாரு. கரெக்ட் பண்ணணும்னு பாக்குறாரு, கரெக்ட் ஆகல. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் யார் வராரு, யார் வராங்க, 3 பேர் வராங்க. அந்த சபையில 3 பேர் இன்னொரு லெட்டர் எடுத்து வராங்க. இன்னொரு டவுட்ஸ் எல்லாம் கேட்டு லெட்டர் எடுத்துட்டு வராங்க. அதுதான் ஸ்டெபனஸ், பொர்த்துனாத்து, அகாயிப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப எழுதி வரும்போது அதுதான் முதல் லெட்டர் பவுல் எழுதுறாரு. கரெக்டுங்களா? எழுதிட்டு அடுத்தது அதை கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது பவுல் போய் பாக்குறாரு. இதுதான் பவுல் போன 2வது கொரிந்துக்கு போன 2வது டைம். அதை மறைக்கப்பட்டது, துக்கத்தோட போன அந்த ஜேர்னி. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பதிவு செய்யப்படல. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல பவுல் அதை சொல்றாரு. புரிஞ்சுங்க நல்லா? அப்போ அடுத்தது இங்க போயிட்டு திரும்ப வந்துடுறாரு. அங்க சரியாவே இல்லை. அங்க என்ன இல்லைங்க, சரியாவே இல்லை. பிரச்சனையாவே இருக்கு. பிரச்சனையாவே இருக்குது, சரியாவில்ல. அடுத்தது பவுல் தன்னோடு கூட இருக்கிற டைட்டஸ் அனுப்புறாரு. தீத்து என்ன பண்றாரு, திரும்ப யாருக்கு அனுப்புறாரு, எங்க அனுப்புறாருங்க, கொரிந்துக்கு அனுப்பி கொரிந்து சபையை கரெக்ட் பண்ண அனுப்பும்போது பவுல் என்ன பண்றாரு, கொரிந்து சபை தீத்துக்கு போய் கொரிந்து சபை பவுலா அது தீத்துவால தான் ஸ்திரப்படுத்தப்படுது, பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுது. இப்ப பவுல் என்ன பண்றாரு, நீ வந்து கொரிந்து போய் அந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ண, நீ கிளியர் பண்ணி அங்க ஒரு ஆர்டர்ல கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவர் போறாரு. போயிட்டு நான் என்ன பண்றேன், அடுத்து நீங்க வாசி, உங்களுக்கு தெரியும், த்ரோவாவுல வெயிட் பண்ணுவார். அடுத்தது நீங்க வாசிங்க, நான் சொல்றேன் பாருங்க. அடுத்தது நான் சொல்றேன் பாருங்க. அடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி தீத்து அனுப்பினார் சொல்லிட்டேனா, சொல்ல உடனே போறதுக்கு முன்னாடி எபேசுல நடந்த ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன். எபேசுல என்ன நடக்குது பாருங்க, நான் வாசிக்கிறேன். 12 பேர் ரட்சிக்கப்படுறாங்களா இல்லைங்களா? 12 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்தது 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி சொல்லி கொண்டு வந்தான். அப்ப பவுல் ஆல்ரெடி சொன்ன, ஒரு ஊருக்கு போனா பவுல் எங்க போவார், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூத ஜபாலயத்துக்கு போய் சத்தியம் சொல்லுவாரு. அங்க ஒரு சில ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு சில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்பவுமே பிரச்சனை வரும். அப்ப அந்த பிரச்சனை வந்ததுனால அந்த இடத்த விட்டு போய் அங்க ஒரு சபை ஸ்டார்ட் ஆயிடும். இப்படிதான் பவுலுடைய ஊழியமே காணப்படுது. இப்ப நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போனா பிரச்சனை வருதுன்னு சொன்னா போவோமா, நம்ம போவோமா? ஆனா பவுல் எந்த இடத்துக்கு போனாலும் யூத ஜபாலயத்துல பிரச்சனை வருதுன்னு தெரியும். ஆனா இந்த பேட்டர்னை பவுல் எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன பேட்டர்ன், அதாவது ஃபர்ஸ்ட் சத்தியத்தை எங்க கொண்டு போங்கன்னு சொன்னாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். அப்போ முன்பு ஃபர்ஸ்ட் யூதருக்கு செய்தி போது இயேசு கிறிஸ்து நற்செய்தி, மேசியாவை குறித்த நற்செய்தி கொண்டு போறாரு. அங்க ஒரு சில ஏற்றுக்கொள்ளும் போது அங்க சபை உண்டாகுது. அப்படி யூத ஜபாலயத்துல அங்க ஸ்டார்ட் பண்ண பின்னாடி 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். சிலர் கடினப்பட்டு அந்த சபையில போய் 3 மாசம் பிரசங்கிக்கிறாரு. சிலர் கடினப்படுறாங்க, சிலர் ஏற்றுக்கொள்றாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதுல கீழே வாசிக்கும் போது அதுல வாசிங்க. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகள் ஆகி கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்தில் பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே, அங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த திறனுன்றவருடைய வித்தியாசாலையில பவுல் என்ன பண்ண, ட்ரைனஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசாலையில ஸ்கூல்ல 2 வருஷமா பிரீச் பண்ணாரு. அடுத்து 10 வருஷம் வருது. 10 வருஷம் 2 வருஷ காலம் எப்படி நடந்ததுனாலே
ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை இதான் ஏசியா. இந்த ஏசியாவில் இருக்கிறாங்களா அந்த திறனும் ஸ்கூல்ல பவுல் 2 வருஷமா டெய்லி ப்ரீச் பண்ண பைபிள் ஸ்டடி ப்ரீச் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்டு ஸ்திரப்படுறாங்க. எபேசு வந்து மெசேஜ் அப்பா மாறுது, மெசேஜ் இருக்கிற இடமா மாறுது. அப்ப அந்த இடத்துல அப்படியே கேக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்த விஷயம் 11ஆம் வசனம், பவுல்னால அற்புத அடையாளம் நடக்குது. அதுக்கப்புறம் பவுல் அற்புத அடையாள ஊழியத்தை செய்யறார். வெறும் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, பவுல் என்னும் வார்த்தை உண்மையான வார்த்தை சத்தியத்தை பிரசங்கிக்கிறார். 2வது அற்புத அடையாளம் நடக்குது. 3வது அதனால ஒரு ஆத்மாக்களை பெற்றுக்கொள்றார். அந்த பேட்டர்ன் இந்த கொரிந்து சபையிலும் சரி, இந்த எபேசு சபையிலும் கன்னி ஆகுறத நீங்க பார்க்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்தது இப்பதான் ரியல் பிரச்சனை வருது. இந்த எபேசு சபையில, எபேசு ஊர் மிகப்பெரிய ஊர். எப்படி வெஸ்டர்ன் சைடு கொரிந்து ஃபேமஸோ, ஏதென்ஸ் ஞானத்துக்கு ஃபேமஸ். நான் சொன்னேன், அத்தனை பட்டணம் ஞானத்துக்கும், அதாவது விஸ்டமுக்கும் பிலாசபிக்கும், அதே போல தத்துவத்துக்கும், அதே போல வந்து ஆர்ட் கலைக்கும் ஃபேமஸ். கொரிந்து பட்டணம் வந்து மேற்கையும் கிழக்கையும், ஈஸ்டையும் வெஸ்டையும் கனெக்ட் பண்றது. ஏன்னா அது வந்து அது கல்ஃப் ஏரியான்னு சொன்னா 2 பக்கம் கடல் 2 பக்கம் நிலம் இருக்கிற ஏரியாவை தான் கல்ஃப் ஏரியான்னு. நான் தான் இங்க காட்டினேன் பாருங்க. கல்ஃப் ஏரியானா 2 பக்கம் நிலம் 2 பக்கம் கடல் இருக்கிற ஏரியா. அந்த இடத்துல போர்ட்ஸ் இருக்கும். போர்ட்னா கப்பல் துறைமுகங்கள் இருக்கும். அங்க பணம் அதிகமா சேர்ற இடம். அப்போ ரொம்ப பணம் செழிந்த இடமா இருக்கு. இந்த ஏரியாவிலே பணம் செழிந்த இடம் ரோமுக்கு அப்புறம் செழித்த இடம் இது. ஞானம் செழித்த இடம் ஏதென்ஸ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி இது வந்து யூரோப்ல இருக்கிறது. அதே போல ஏசியாவில மிகப்பெரிய ஒரு போர்ட் எது அப்படின்னா எபேசு பட்டணம் தான் ஏசியாவிலே கிரேக்க கலாச்சாரத்தை ஏசியாவுக்கு கடத்துறதுக்கான கேட்டா இருந்த எபேஸ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ கிரேக்க காட்ஸ் தெரியும் இல்லைங்களா? இன்னைக்கு கூட கிரேக்க கடவுள்களை குறிச்சு நிறைய புராண கதைகள் இருக்குது. ஜிஎஸ் கடவுள் இருக்குங்களா, ஹெர்குலிஸ் காட், அத்தேனா. நான் அத்தேனான்ற பேரை சொன்னேன் இல்லைங்களா? அத்தேனா தான் வந்து ஏதென்ஸ் அந்த பேரு, ஏதென்ஸ் பட்டணத்தை அந்த பேர் வந்து அவங்களால தான் உண்டாச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் கிரேக்க கடவுள்களுடைய எல்லா வழக்கங்களையும் ரோமருடைய பழக்க வழக்கங்களையும் இந்த இடத்துக்கு பரப்பினது எபேசு தான். எபேசுல என்ன இருக்குதுன்னு சொன்னா நான் வாசிக்கிற பாருங்க. எபேசுல வந்து என்ன நடக்குது? சரி, அதனோட ஒரு விஷயம் நடக்குது. பவுல் வந்து அற்புத அடையாளம் பண்ண உடனே, எப்பொழுதுமே தேவன் அற்புத அடையாளம் பண்ண உடனே பிசாசு என்ன பண்ணுவான்? அற்புத அடையாளம் பண்ணுவான். என்ன அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா, அங்க யூதர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள், அங்க ஒரு ஆசாரியனுடைய ஸ்கேவானுடைய ஆசாரியனுடைய மகன் என்ன பண்ணுவான்? மகன்கள் 7 பேரும் பவுல் பிரசங்கித்த இயேசுவின் நாமத்தால் அற்புத அடையாளம் செய்யறான். அவன் செய்யும் போது அந்த பிசாசு என்ன பண்ணுது? இடம் அடையாளம் கண்டு கொண்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பிரிச்சு அடிச்சு அவங்களை என்ன பண்ணுது? நிர்வாணிகளா பண்ணுது. அப்போ திருப்பி சொல்றாரு, பிசாசுகள் அதிகாரத்தை அடையாளம் கண்டு கொள்றத நீ இயேசுன்ற நாமத்தை நீங்க யூஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. இயேசு கிறிஸ்து நாமத்தை யூஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த நாமத்துக்கு உண்மையா அதிகாரத்தோட அது இருக்குதான்றது. இப்ப இயேசுன்ற நாமத்தை யாரும் நீங்க உலகத்துல சொல்ற மாதிரி இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு ஐஜி எனக்கு நல்லா தெரியும், பட் ஐஜி எனக்கு என்ன தெரியாது. அந்த கதை இது. அப்போ இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு நல்லா தெரியலாம், அவருக்கு உங்களை தெரியணும். அவருக்கு உங்களை தெரியணும்னு சொன்னா அவர் சொல்ற வழிகளை நடக்கணும். அவரை உங்களுக்குள்ளே ஆர்ட்ல பெற்றிருக்கணும். அப்பதான் பிசாசு பயப்படுவோம். பிசாசு பயப்படுறது ஒயிட் ஷர்ட்டுக்கோ இல்ல ஸ்பீச் நல்லா பேசுறதுக்கோ இல்ல முத்திரைகளை டீப்பா பிரசங்கிக்கிறதுக்கோ கிடையாது. அது உங்களுக்குள்ள லிவிங் லைஃபா ஜீவிக்கிற வாழ்க்கையா மாறும்போது அந்த ஜீவியத்துக்கு தான் பிசாசுகள் பயப்படும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ பவுலுடைய ஊழியம் வந்து அப்பேற்பட்டதா இருந்தால அந்த நாமத்துக்கு வல்லமை செயல்படுச்சு. பவுலுடைய வாயிலிருந்து வெறும் வார்த்தை போல வார்த்தையை பரிசுத்தாவியை கட்டழிச்சு. ஆனா ஸ்கேவாவுடைய பசங்க பின்னாடி பிசாசுகள் வந்து என்ன பண்ணுச்சு? கீறி போட்டுருச்சு. இதனால வந்து என்ன பண்றாங்க? பவுலை அறிவே இயேசு உங்களை அறிவேன்னு சொல்லி என்ன பண்ணுச்சு? நீ யாருன்னு சொல்லி அவளை இது நடந்துச்சு. அடுத்த லைன் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஊர்லயே அடுத்த லைன் நடக்குது. என்ன நடக்குது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல வந்து மிகப்பெரிய பிசினஸ். என்ன பிசினஸ் சொன்னா, எபேசு ஊர்ல ஒரு கோயில் ஒண்ணு இருந்துச்சு, டயானா கோயில். நான் தான் உங்களுக்கு காட்டணும். அது ஐ திங்க் என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், காட்டுறேன். தியானால், அதான் டயானா கோயில். எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற அந்த டயானோட பேரு ஆர்டமிஸ்ன்றதான் டயானா. டயானா யாருன்னு சொன்னா, நீ தியானால் கோயில் பைபிள் படிக்கிறீங்களா? தியானாலுடைய கோயில். இந்த தியானாலுடைய கோயில் அங்க ஒரு கற்சிலை இருந்துச்சு. நல்லா அந்த கல்ச்சிலையே நீங்க அந்த இதுல வாட்சிங்களா உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் படிக்கல, அங்க இருக்கிற ஒரு இது வெண்கலம் பிராஸ் ஸ்மித் தானங்க, நீங்க வாட்சிங்களா? அது அவன் பேரு என்னங்க? திமேத்ரி என்னும் பேர் கொண்ட தட்டான்.
அது வாசிக்கிறோம். வெள்ளியினாலும் தெர்மேத்திரியு கரெக்ட் 24 வசனம். தெர்மேத்திரியு 24 வசனம். எப்படி என்றால் தெமேத்திரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினாலும் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். அங்க இருக்கிற டிரிமிட்டிஸ் அப்படின்றவர், இதுதான் நான் மாத்தி சொல்லிட்டேன் போன வாரம். டிரிமிட்டிஸ் என்ற ஆள் தான் என்ன பண்றான்னு சொன்னா, நீங்க பாப்பீங்க இல்லையா, கோயில்கள்ல பண்ற பழக்கங்கள் இருக்கு. கோயில் ஒரு பேட்டர்ன், அந்த கோயிலோட பண்ற பழக்கம். இதுதான் தியானாலய கோயில். அந்த காலத்துல 7 வேர்ல்டு வண்டர்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு உலக அதிசயங்கள் 7 இருக்கா இல்லையா? அந்த 7 அதிசயங்கள் போல அந்த காலத்துல ஏன்சியன்ட் வேர்ல்ட்ல 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் தான் தியானால் கோயில். இதுதான் பேட்டர்ன். இப்ப இந்த கோயில் இல்ல, இந்த மாதிரி பேட்டர்ன் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தியானா கோயில் தான், இந்த தியானாலுடைய உருவம் தான் இது. டயானா இந்த உருவம் எக்ஸ்காவேஷன்ல எடுத்தது இது பேட்டர்ன். இந்த தியானாலுடைய கோயில். இந்த தியானாலுடைய கோயில தான் அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அதை வச்சு ஒரு பிசினஸ் பண்றான். யார் பிசினஸ் பண்றது? இந்த டிரிமிட்டிஸ்ன்றவன், திரிமோத்தியோன்றவன் என்ன பண்றான், சின்ன சின்ன கோயில்கள் வச்சு வீட்டுல கொண்டு வருவான். இந்த பேட்டர்ன் தான் இந்தியாவுல பரவி இருக்குது. நீங்க பாருங்க, ஒரு வீடு கட்டும் போது எல்லாரும் வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பூஜாரை கட்டுவாங்க, பூஜை மேனே. இந்த பேட்டர்ன் எங்க வந்துச்சுன்னா இங்க இருந்து வந்தது. அந்த கோயிலோட பேட்டர்ன்ல பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆர்ச் இதெல்லாம் வந்து அங்கிருந்து வந்துதான், இங்க டிரைவ் ஆனதுதான் இங்க. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தியானாலுடைய கோயில், இந்த கோயிலுடைய சிலையை ஒத்த சிலை செஞ்சு அதை என்ன பண்றான், அவன் என்ன பண்றான்னு சொன்னா, வருவாயை ஈட்டி கொண்டிருக்கிறான். கொள்ளர்களால வருவாய் ஈட்டி கொண்டிருக்கிறான். நீங்க படிச்சு பாருங்க, அவங்கள என்ன சில்வர் ஸ்மித், வெள்ளியினால கோயில்களை செய்யறோம்னா இருந்தான். கரெக்டுங்களா உங்களுக்கு? கோயில்களை செஞ்சா பவுல் வந்ததுனால அங்க இருக்கிற மாய வித்தைக்காரர் எல்லாருமே ரசிக்கப்பட்டாங்க. ஏறக்குறைய அவங்க புத்தகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, நெருப்புல போட்டாங்க. ஏறக்குறைய அதோட வேல்யூவே 50,000 வெள்ளி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எல்லாம் போனதுனால இவனுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் புது டாக்டிக்ஸ் அவன் என்ன பண்றான், ரெடி பண்றான். என்ன பண்றான்னு சொன்னா, பவுல் வந்ததுனால தியானாலுடைய இதெல்லாம் வந்து என்ன மையம் போயிடுச்சு. அதனால என்ன பண்ண சொன்னா, இந்த தியானால் பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு மத்த சில்வர் ஸ்மித் அப்படின்னு சொன்னா வெள்ளி ஆச்சாரிகள் எல்லாம் கூட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறான். பவுலுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்களா, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சா என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த தியானாலோட சிலை வானத்துல விழுந்துச்சு. எங்க வந்துச்சாங்க, வானத்துல விழுந்துச்சு. அதுக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சொல்ல வானான்னு இருக்காது, ஜூபிட்டர் இருக்கும். நான் தான் இங்க போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ். வாசிங்களா, அது எங்க இருக்குது? வாசிங்க 27 வசனம். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறது பண்ணலாமல் மகா தேவியாகிய தியானாலுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கு எதுவா இருக்கிறது என்றார். இப்போ அது கீழே சொல்லுது, அவள் வந்து இந்த டயானா யாருன்னு சொன்னா ஜிஎஸ் உடைய மகளா, ஜூஸ் இருக்காங்க இல்லையா, அவட மகளா இருக்கிறான்னு சொல்லி கிரேக்க புராணம் சொல்லுது. அதனால அவன் ஃபெர்டிலிட்டி காட் என்னங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, அந்த இனப்பெருக்கத்துடைய கடவுள். அந்த கோயில்லையும் வந்து என்னங்க மோசமான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருச்சு. எபேசிலையும் அந்த மாதிரி மோசமான காரியங்கள் நடந்து கொண்டிருச்சு. அப்ப அந்த கோயில்ல இருந்து பவுல் வந்ததுனால, அற்புத அடையாளங்கள்னால எபேசு சபையினாலையும் சத்தியம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுனாலையும் 2 வருஷம் அவங்க பைபிள் ஸ்டடி நடந்தாலும் பெரிய மாற்றம் நடந்துச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு. அவங்க அந்த பொற்கொள்ளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சரி அந்த வெள்ளி கொள்ளர்கள்லாம் என்ன செஞ்சு பவுலுக்கு விரோதமா பண்ணாங்க. இது எடுத்து போய் கோர்ட்டு கேஸ் ஆகுது. நீங்க அது கீழே நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய புரட்சி நடக்குது, ரெபல் நடக்குது. நீங்க கீழே வாசிக்கும் போது 2 hour எது கத்துறாங்கன்னு தெரியாம கத்துறாங்க. 28 வசனம் வாசிங்க. 28 வசனம். 28. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். சரி, அதுதான் வந்து எல்லாம் என்ன பண்றாங்க சொன்னா, ஒருத்தர் எழுப்பிட்டாங்க. நீ பாத்தீங்க சொன்னா, புரட்சி நடக்கும்போது எது கத்துறோம்னு தெரியாம கத்துவாங்க, எது கத்துறோம்னு கத்துவாங்க. பாத்தீங்க சொன்னா, நாய் பாத்தீங்க சொன்னா, ஒரு ஏரியால ஒரு நாய் கத்தும். இந்த நாய் கத்தோன்னு என்ன பண்ணுங்க, அங்க அந்த தெருவில் கத்தும், அந்த நாய் கத்தும். இந்த நாய் ஏன் கத்துது அதுக்கு தெரியாது, அந்த நாய் எது கத்துன்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நோக்கம் இல்லாம இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. நோக்கம் இல்லாம என்ன பண்ணாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. தியானால பெரியவள் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாவது ஒரு பிரைவேட், ஒரு பப்ளிக் இஷ்யூவா மாறிடுது. பப்ளிக் இஷ்யூவா மாறின உடனே அந்த ஏரியா ஜெனரல் என்ன பண்ணான்னு சொன்னா, அவங்க எல்லாரும் பிடிக்கிறதுக்கு அங்க இருக்கிற 2 பேரை தேடுறாங்க. மக்கதோனியா காயுன்றவரையும் அரிஸ்தர்க்ன்றவங்க என்ன பண்றாங்க, மேசிடோனியன் சேர்ந்தவங்க. அவங்க 2 பேரையும் பவுல் ஆல்ரெடி என்ன பண்ணாங்க, மக்கதோனியா போயிடுங்க சொல்லி அனுப்பிட்டு இருக்காரு. நீங்க படிச்சு பாருங்க, அனுப்பிட்டு இருக்காரு. அவங்களை தேடி அவங்கள பிடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அங்க வந்து தியேட்டர் இருக்குது, பெரிய தியேட்டர். அந்த தியேட்டருக்கு எல்லாரையும் கூட்டு போய் பெரிய கேஸ் நடக்குது. கேஸ் நடக்கும்போது அங்க இருக்கிற அந்த நபர் வந்து அலெக்சாண்டர் ஒருத்தர் இருக்கிறான், லீடர் இருக்கிறான். அந்த அலெக்சாண்டர் பேசுறது சொல்றாங்க. இதெல்லாம் நடக்குது. நடந்த உடனே
அந்த லீடர் அந்த தலைவர் என்ன பண்றான், இதெல்லாம் பிரச்சனை, பிரைவேட் பிரச்சனை, இது ரிலிஜியஸ் பிரச்சனை, இதை பப்ளிக்கா மாத்தாதீங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நடக்குதா இல்லையா? ஒருத்தருக்கு முடியலன்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க சொன்னா பர்சனல் இஷ்யூவா மாத்திடுவாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்டது பர்சனல் இஷ்யூவா மாத்தி, பர்சனல் இஷ்யூவா பப்ளிக் இஷ்யூவா மாத்தி அவனுக்கு விரோதமா ஏதாவது பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கிறேன், நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். சம்பந்தம் இல்லாம சர்ச்சஸ்ல இதான் நடக்குது. பர்சனல் இஷ்யூ இருக்கும், அவர் சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி செஞ்சிருவாங்க. இது பவுலுக்கு இது நடந்துச்சு. இதை குறிச்சு பவுல் என்ன பண்றாரு சொன்னா 2 கொரிந்தியர்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் மரணம் நேரிடுவேன்னு நினைச்சோம். எபேசுல நாங்க என்ன நினைச்சோம், மரணம் எங்களை நேரிடுன்னு நினைச்சோம், நெருக்கமாயிடுச்சு, சாவடிச்சிருவாங்க நினைக்கும் போது தேவன் எங்களை விடுவித்தார், உங்களை பாக்கிறதுக்கு வந்தோம்னு சொல்லி பவுல் அங்க சொல்வார். அப்ப அப்படி இருக்கும்போது 35 சொல்லுது, பட்டணத்து சம்பிருத்தியானவன் ஜனங்களை அமர்த்தி எபேசுடைய பட்டான் மகாதேவிய தியானாளுக்கும் வானத்தில் விழுந்த சிலைக்கும் கோவில் சிற்பாசாரியா இருக்கிறது அறிந்தவன் உண்டோ? எல்லாருக்கும் தெரியும். இதை நீங்க என்ன பண்ணாதீங்க, பப்ளிக் இஷ்யூவா மாத்தாதீங்க. இதை நீங்களே என்ன பண்ணுங்க, கோர்ட் இருக்கு, அதுல தீர்த்து கொள்ளுங்க. இது என்ன, எந்த ரெபல் பண்ணாதீங்க, எந்த புரட்சியும் பண்ணாதீங்க சொல்லி முடிச்சாச்சு. பவுல் இப்பதான் என்ன பண்றாரு, அடுத்த விஷயத்த நீங்க அடுத்த காரியத்தை நீங்க வாசிங்க. இங்க இருக்குது 20வது அதிகாரம் வாசிங்க, 21 வாசிங்க. கலகம் அபந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவி கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அடுத்தது அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி. பவுல் என்ன பண்ணாரு, அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அப்படியே மேசிடோனியா போறதுக்கு போறாரு. மேசிடோனியா சென்டர் இப்படி டைரக்டா போல, நான் ஆல்ரெடி சொன்னேன், இதான் மேசிடோனியா, இது அகாயா, இது எபேஸ். அவர் மேசிடோனியா போறதுக்கு பிளான் பண்றாரு. அவர் டைரக்டா சீல கடல்ல போகாம அப்படியே த்ரோவா போறாரு. த்ரோவா மூலமா தானே அவர் ஃபர்ஸ்ட் கிரேக்குக்கு போனாரு, யூரோப்புக்கு போனது அதான் முதலாவது. 2வது மிஷனரி பயணத்துல த்ரோவால போய் வெயிட் பண்ணும்போது மக்கதோனியன் ஒருத்தன் வந்து கனவு வந்து பவுல் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு, நீங்க வந்து சத்தியத்தை சொல்லுங்கன்னு பேசுறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு சபை இருக்குது, நம்ம பார்க்கலாம். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த சபையில ஒரு விஷயம் நடக்குது. த்ரோவால வந்து எல்லாருக்கும் புத்தி சொல்றாரு. புத்தி சொல்லிட்டு தீர்த்து வர்றதுக்காக காத்திருக்கிறாரு. அதான் நான் இங்க காட்டினேன். இங்க வாசிங்க, இங்க 3வது வசனம் வாசிங்க. அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் பிரயோஜனமானவைகளில் 2வது வசனமா, அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்திலே சேர்ந்தான். பவுல் வந்து எபேசுக்கு போனாரு. எபேசுல இருந்து அப்படியே வந்து என்ன பண்ணாருங்க, த்ரோவா போய் த்ரோவால இருந்து கொரிந்துல இருந்து தீத்து ஆல்ரெடி அனுப்பியிருக்காரு இல்லையா, அனுப்பினாரா இல்லையா? தீத்து வராரு, வெயிட் பண்ணி பாக்குறாரு, வரல. வந்த உடனே என்ன அது இல்லாம இன்னும் 2 பேர் அனுப்புறாரு. அரிஸ்தருக்கு அனுப்புனாரா இல்லைங்களா? அப்ப அவங்க 2 பேர் வராங்களான்னு வெயிட் பண்றாரு. இதெல்லாம் நீ படிச்சதான் உங்களுக்கு புரியும். வெயிட் பண்ணிட்டு என்ன பண்றாரு, திரும்பவும் மேசிடோனியா போறார். நீங்க தான் 2வது வசனம் வாசிக்கிறீங்க. அத்திசைகளில் சுற்றி நடந்து சீஷர்கள் வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்க தேசத்தில் சேர்ந்தான். இதான் கிரீக். இந்த தேசத்துக்குள்ள போய் அந்த தேசத்துல வெயிட் பண்ணும்போது 3 மாசம் வெயிட் பண்ணாரு. கிரேக்க தேசத்துக்குள்ள போறாரு. இந்த கிரேக்க தேசத்துக்குள்ள போய் தான் பவுல் வந்து 2வது முறையா இந்த இதெல்லாம் கிரேக்க தேசம் கொரிந்து பட்டணத்தை விசிட் பண்ணார். அதாவது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின்படி அது 2வது விசிட். பவுல் அவர் சொன்னதுபடி 3வது விசிட். ஆல்ரெடி எபேசுல இருக்கும்போது 2வது முறை போயிட்டு வந்துட்டார். அதுதான் துக்கத்துடன் போயிட்டு வந்த விசிட். அடுத்தது 2வது மிஷனரி ஜர்னில போயிட்டு திரும்ப இங்க வராரா இல்லைங்களா, வந்துட்டு பாருங்க. 3வது மிஷனரி ஜர்னி இங்க வந்துட்டு 3 மாசம் இங்க இருக்கிறார். அந்த 3 மாசம் இருக்கும்போது தான் பவுல் ரோமுக்கு லெட்டர் எழுதினாராம். ரோமர் இருக்கா இல்லையா? இருக்கு. ரோமர் நிருபம் பவுல் இந்த 3 மாசத்துல எழுதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து இந்த நேரத்துல பவுல் என்ன பண்றாருங்க, 3வது முறை அவங்கள என்ன பண்றாங்க, வரதுக்கு நான் பிளான் பண்றேன்னு சொல்லி வரதுக்கு முன்பதாக பவுல் இங்க என்ன பண்றாரு, இங்க வந்து வராரு. மக்கதோனியாவில வந்து யார் வராங்க, தீத்து வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு, ஐயா நீ இப்ப சொன்ன சபை நல்லா இருக்குது, நல்ல செய்திதான் இருக்குது, மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி முதலாம் மிஷனரி ஜர்னில ஒருத்தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான் இல்லையா, அவனை என்ன பண்ணுங்க, நீ உங்களை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க சொன்னார் இல்லைங்களா, நீக்கிடுங்க சொன்னார் இல்லையா, அதெல்லாம் நீக்கிட்டு அவங்க ஸ்திரப்படுறாங்க. அந்த நபர் ரட்சிக்கப்படுறான். நீங்க வாட்சி பாருங்க. நான் நெக்ஸ்ட் வீக் வரும்போது 2 கொரிந்தியரை குறித்து சொல்றேன். அப்ப அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும்போது வந்து சொல்லும்போது பவுல் சந்தோஷத்தோட அடுத்தது லெட்டர், அதாவது 4வது லெட்டர் எழுதுறார். அதுதான் நம்ம கையில இருக்கிற 2 கொரிந்தியர் லெட்டர்ல அங்க இன்னொரு பிரச்சனையை பத்தி பேசுது. அந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவரை குறிச்சு அவர் அப்போஸ்தலனா இல்லையான்றத குறிச்சு கொஸ்டின் இருக்குது.
புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம அதை குறிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொடுதலை குறிச்சு, உக்ரானத்தை குறிச்சு பவுல் பேசுறாரு. ஏன்னா அன்னைக்கு அங்க இருக்கிற எருசலேம் சபைக்கு பண பிரச்சனை இருந்துச்சு. அந்த பண பிரச்சனைக்காக இது ஆனா என்ன சொன்ன தர்ம பணத்தை கலெக்ட் பண்றதை குறிச்சு இங்க பவுல் இந்த இடத்துல எழுதுறார். அதுதான் வந்து இங்க சொன்னேன். அடுத்தது பவுல், அடுத்து நம்ம திரும்ப பவுல் என்ன பண்றாரு, பொருந்து. இப்ப அடுத்த 2வது வசனத்தை வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது, அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சிரியா தேசத்துக்கு போக மனதா இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்ப போக தீர்மானம் பண்ணினான். பவுல் என்ன பண்ணாரு, இங்க சேர்ந்துட்டு இங்க இருந்து டைரக்டா சீரியா, இங்கதானே சீரியா இருக்கு பாருங்களேன், இங்க இருந்து சீரியாவுக்கு போறதுக்கு பிளான் பண்ணும்போது யூதர்கள் அவனை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு அப்படி போகாம திரும்ப வந்த வழியா போலாம், இந்த கொரிந்தில இருந்து ஏறி மக்கதோனியா வழியா போலாம்னு சொல்லி பிளான் பண்றாரு. அதனாலதான் ரிட்டர்ன் ஜேர்னி இங்க வருது பாருங்க. நீங்க ஃப்ரண்ட் ஜேர்னி இப்படி வந்து இப்படி வருது, கொரிந்தில இருந்து திரும்ப இப்படி போறதுக்கு பிளான் பண்றதுக்கு சீரியா வர்றதுக்கு பாக்குறாரு, வராம அங்க இருக்கிற தூர ஆலோசனைனால திரும்ப ரிட்டர்ன் போறார். அதான் நீங்க அதை தான் வாசிக்கிறீங்க. நீங்க 3வது வசனம் வாசிங்க. அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருந்த போது யூதர்கள் ரகசியமான யோசனை கொண்டு அது கரெக்ட். அடுத்த வாசிக்கலாம். அடுத்தது 4வது வசனம் வாசிங்க. பிறையா ஊரனாகிய சோபத்தரும் தெசலோனிக்கேயரில் அரிஸ்தருக்கும் செங்குந்துக்கும் முடிச்சு. அடுத்தது 5வது வசனம் வாசிக்கலாம். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். இப்போ பவுல் கூட லூக்காவும் இருக்கிறார். மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேர் இருக்கிறாங்க. நீங்க வாட்சி பாருங்க, நீங்க வீட்டு பின்னாடி வாட்சி பாருங்க. நான் சொல்ற நபர் சோபத்தர்ன்ற ஒரு ஆளு, அரிஸ்தருக்கு, செக்குந்து, காயு, தீமோத்தேயு, தீகிக்கு, துரோபிமு, இவங்க எல்லாம் ஒரு 7 பேர் அங்க இருப்பாங்க. லூக்காவோட சேர்ந்து 7 பேர் இருப்பாங்க. ரிட்டர்ன் ஜேர்னில பவுல் கூட வந்தாங்க. இனிமேல் தான் முக்கியமான விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. இது மேலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது பவுலுக்கு. நான் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லணும்னு விருப்பப்படுறேன், கவனிங்க நல்லா. அப்போ திரும்ப என்ன பண்ணாரு பவுல், என்ன பண்ணாரு, பெரேயா பட்டண ஊராய் வந்துட்டு என்ன பண்ணாரு சொன்னா 5வது வசனம் வாசிங்க. இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். இந்த 7 பேர் முன்னாடி போய் துரோவால காத்திருக்கிறாங்க பவுலுக்காக. வாசிங்க. அது கீழே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களின் பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளுக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவரிடத்துல வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். இங்க இருக்கு பிலிப்பி பட்டணம். அவர் என்ன பண்ணாரு, கொரிந்தில இருந்து மக்கதோனியா கப்பலுக்கு போயிட்டு பிலிப்பி பட்டணத்துல இருந்து ஆல்ரெடி 7 பேர் இங்க வெயிட் பண்றாங்க, கவனிங்க நல்லா. அப்போ பிலிப்பி பட்டணத்துல இருந்து கப்பல் ஏறி துரோவாவுக்கு வராரு. எப்போ புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு. புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்ன, பஸ்கா பண்டிகை. கரெக்டா? கவனிங்க, இது பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் பவுல் வந்து இந்த இடத்துல இங்க ஒரு இடத்துல என்ன பண்றாருங்க, இருந்திருக்கிறாரு. இருந்துட்டு அவர் பிளான் என்னன்னு சொன்னா, பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு எப்படியாவது எருசலேமுக்கு போயிடணும். பெந்தகோஸ்தே பண்டிகை இப்போ 7ஆம் மாசம். புளிப்பாத அப்ப பண்டிகையில இருந்து 7 ஓய்வு நாள் கழிச்சு, கரெக்டா? 7 ஓய்வு நாள்ல என்னங்க, 2.25 மாசம். 2.25 மாசத்துக்குள்ள பவுல் இங்க எருசலேம் போயிடணும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. பவுல் 2வது மிஷனரி 3வது மிஷனரி பயணத்துல எவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சிருப்பார் தெரியுமா? 2500 மைல் பிரயாணம் செஞ்சிருக்கிறார். எத்தனை மைல்? 2500 மைல் பிரயாணம் செஞ்சிருக்கிறார், கடல்லையும் கப்பல்லையும். நம்ம இன்னைக்கு மாதிரி வந்து போட் எடுத்தோம், பிளைட் எடுத்தோம் போயிட முடியாது. ஒண்ணு நடந்து போகணும், இல்லைன்னு சொன்னா கப்பல்ல போகணும். கப்பல்ல இன்னைக்கு மோட்டார்ஸ் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு இருக்கிற கப்பல் காற்று போற திசையை நோக்கி போற கப்பல். அது எவ்வளவு நாளா வேணாலும் போலாம். அப்படி பிரயாணம் செஞ்சு பண்ணவர் தான் பவுல் ஊழியத்தை. புரிஞ்சுக்கணும் நல்லா. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்ண சொன்னா, பிலிப்பில இருந்து ஏறி 5 நாளுக்கு எங்க வராரு, துரோவா பட்டணத்துக்கு வராரு. வாசிங்க, அது கீழே இப்பதான் வருது பாருங்களேன். வாசிங்க 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பப்பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலிருந்து 5 நாள்லாம் என்ன எவ்வளவு நாள் வருது? புளிப்பில்லா அப்பா பண்டிகை முடிஞ்சிருச்சு, 7 நாள் முடிஞ்ச உடனே 5 நாள் கழிச்சு வாரத்தின் முதல் நாள் வருது. அடுத்த வாரம் புளிப்பா பண்டிகையிலிருந்து அடுத்த வாரம் சண்டே, இங்க ஃபர்ஸ்ட் டே சண்டே வந்து என்ன பண்றாங்க, ப்ரோல வந்து அங்க ஒரு சபை இருக்குது, அங்க பிரீச் பண்றாரு. பிரீச் பண்ணும்போது தான் ஐத்னிகுன்ற வாலிபன் மேல இருந்து விழுறாரு. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஐத்னிகுன்ற ஒரு வாலிபன் என்ன பண்றான், மேல இருந்து கீழே விழும்போது பவுல் அவங்க இடத்துல போய் திரும்பவும் அவனை ஜீவனை கொண்டு வரும், உயிர்த்தெழுதல் நடக்குது. பவுல் ரிட்டர்ன் வரும்போது 3வது மிஷனரி பயணத்துல நடந்த விஷயம் இது, கவனிங்க நல்லா. அப்போ அந்த நடக்குது, உயிர்த்தெழுதல் நடக்குது. உயிர்த்தெழுதல் நடந்த உடனே நடு ராத்திரி மட்டும் பேசிட்டு திரும்ப எழுந்து போறாரு. புரிஞ்சுங்க உங்களுக்கு. அடுத்தது பாருங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அடுத்தது
த்ரோவால இருந்து அடுத்து எங்க வராரு பாருங்க. பவுல் ஆசோ பட்டணத்து வரைக்கும் ஆ கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் ஆ. அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். பவுல் வந்து ஆசா பட்டணத்து வழியா கப்பல்ல போறதுக்கு பிளான் பண்றாங்க. இவங்க கப்பல் வந்துட்டாங்க. இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து இங்க வாட்டருக்கு கப்பல் வராங்க. இவர் பவுல் வந்து தரை வழியா வரணும். இங்க ஒரு சில சபைகள்லாம் இருக்குது. இங்க பாருங்க, தியாத்திரா சபைலாம் இருக்குது இல்லையா, இந்த சபைகள்லாம் மீட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி பவுல் பிளான் பண்றாரு. அதனால தரை வழியா வர்றாங்க. இவங்க கப்பல் வழியா வராங்க, பவுல் தரை வழியா வரார். வாசிங்க, அது கீழே வாசிங்க, அடுத்து வாசிங்க. அவன் ஆசோ பட்டணத்தில் எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு மித்திலேனே பட்டணத்துக்கு வந்தோம். அடுத்தது ஆசா பட்டணத்துக்கு ஏறி, இங்கதான் ஆசா பட்டணம் இருக்கு. த்ரோவால இருந்து ஆசோ, அவங்க கப்பல் ஏறி வந்துட்டாங்க. இங்க கப்பல் ஏறிட்டு இங்க வந்து மித்திலேனே பட்டணத்துக்கு வராங்க. அடுத்தது அவ்விடம் விட்டு மறுநாளிலே கியூ தீவுக்கு எதிராக வந்து அப்புறம் இங்கதான் கியூ தீவு, அந்த அதுக்கு எதிராக வராங்க. அடுத்தது பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்த பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு, ஆசியாவில இருக்க கூடாது, நம்ம இன்னும் சபைகளை பார்த்தோம்னா அவங்க போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலேன்னு பண்ணாருங்க. எப்படியாவது பெந்தகோஸ்த பண்டிகைக்கு போயிடணும். ஆல்ரெடி இங்கே வந்து 2 வாரம் முடிஞ்சிச்சு. நீ வாட்ச் 2 வாரம் முடிஞ்சு, இன்னும் இருக்கிறது 5 வாரம் தான் இருக்குது. 5 வாரத்துக்குள்ள திரும்ப எப்படியாவது சிரியா போயிட்டு சொல்லி போல என்ன பண்றாரு, பிளான் பண்றாரு. பிளான் பண்ணி அடுத்தது போறாரு. வாசிங்க. எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்தது. இப்பதான் பவுல் என்ன பண்றாரு, இங்கிருந்து இங்க இப்படி வந்துட்டு எபேசுக்குள்ள போகாம இங்கதான் பவுலுடைய கடைசி பிரசங்கம் எபேசுக்கு இருக்குது. மிலேத்துவுல ஆள் அனுப்பி மூப்பர்களை ஆள் அனுப்புறாரா, வாச்சிருக்கீங்களா? 20வது அதிகாரத்துல இருக்குது, வாட்சி பாருங்க போய். பவுல் தீர்க்கதரிசி அதிகமான பிரசங்கத்தை இங்க எடுத்துக்கிறார். மிலேத்துவுல வந்து மூப்பர்களுக்கு ஆள் அனுப்பி பவுல் இப்படியே வர்றதுக்கு பதிலா இங்க வந்து சபைகளை சந்திச்சுட்டு வர்றதுக்கு பதிலா கப்பல் ஏறி இப்படி வந்துட்டார். இங்கதான் பாருங்க மிலேட்டஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்துட்டு எபேசு சபைக்கு ஆள் அனுப்புறார். புரியுன்னு நினைக்கிறேன். த்ரோல ஏறி கப்பல் ஏறி வராங்க. சரி, இங்க வராங்க. அவங்க அப்படியே வந்த உடனே இப்படி ஏறி இப்படி வராங்க. வந்துட்டு எபேசு சபைக்கு போகாம டைம் வந்துருதுன்னு சொல்லிட்டு இங்கதான் மிலேட்டஸ் இருக்கு பாருங்க, மிலேத்துவுக்கு வந்து வெயிட் பண்ணி ஆள் அனுப்புறாரு. யாருக்கு ஆள் அனுப்புறாரு? எபேசு சபையில இருக்கிற மூப்பர்களுக்கு, கண்காணிகளுக்கு ஆள் அனுப்புறாரு. நீங்க அததான் வாசிக்கிறீங்க. வாசிங்க, அடுத்தது வாசிங்க. மறுநாளிலே சாமுத்தீவுக்கு பிடித்து துரோவா கில்லியோன் ஊர் துறையின் தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தான். சாமோஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன தீவுகள். அந்த தீவுகள் எல்லாம் கிராஸ் பண்ணி வரதான் அவங்க சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட்க்கு வரலாம். அடுத்தது வாசிங்க. மிலேத்திலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி, இங்கதான் பவுலுடைய கடைசி பிரசங்கம். இந்த மிலேட்டஸ்ல இருந்து எபேசுக்கு ஆள் அனுப்புறாரு. எபேசு தான் பவுலால ஸ்தாபிக்கப்பட்ட சபை. 3 வருஷம் அங்க இருந்திருக்கிறாரு, பைபிள் ஸ்டடி ஸ்தாபிச்சிருக்கிறாரு. அங்க ஆசியாவுல எல்லாம் சத்தியங்கள் போறதுக்கும் அந்த சபைகள் ஸ்தாபிக்கிறதுக்கும் காரணமா அமைஞ்சிருக்குது. அங்கதான் அநேக நேரத்தை செலவழிச்சிருக்கிறார் பவுல். பரிசுத்த அபிஷேகம் விழுந்திருக்குது. அந்த இடத்துல இருந்து யாருக்கு அனுப்புறாருங்க, ஆள் அனுப்புறாரு. வாசிங்க, அடுத்து வாசிங்க. மிலேத்திலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். 19ஆம் வசனம். அவர்கள் வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் 18 வசனம் மிஸ் பண்ணிட்டேன். 18 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே என்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது நீங்க வாட்சி பாருங்க. நான் அடிக்கடி இதை வாசிச்சுட்டு ரொம்ப அழுறது உண்டு. ரொம்ப எனக்கு கடினமான ஒரு ஊழியக்காரனுக்கு கடினமான விஷயம். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு தகப்பன் தன் மகனை விட்டு பிரிந்து போறது மாதிரியும், ஒரு கணவன் வந்து மனைவி விட்டு பிரிந்து போற மாதிரியும், ஒரு லீடர் தன் ஜனங்களை விட்டு பிரிந்து போற மாதிரியும் அந்த கடைசி ஆலோசனை சொல்ற மாதிரி இருக்கும். கடைசியா இனிமேல் பார்க்க மாட்டோம் போது நன்மையை காட்டிலும் தீன்மை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பேசுவாங்க. நான் இருக்க மாட்டேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், இந்த விஷயங்கள்லாம் வரும். அதனால இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ண, நீ ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லி தன் சொந்த சபைக்கு எழுதுவார். பவுல் சொல்லுவாரு, மூப்பர்கிட்ட சொல்லுவாரு, ஜனங்களை சொல்ல மாட்டாரு, மூப்பர்கிட்ட பேசுவார். அப்போஸ்தலன் மூப்பர்களை சொல்லி மூப்பர் சொல்லுவார். அடுத்த வாசிக்கிறது. வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவா. இது அப்படியே நீ வாசிட்டு வந்தீங்களா விஷயம் வரும். 24 வசனம் வாசிக்கலாம். 24. ஆயிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். இங்கதான் பவுல் 23 வசனத்துல சொல்றாரு. 23 வசனம் வாசிங்க. 22. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டனாய் எருசலேமுக்கு போகிறேன். இங்கதான் அசல் பிரச்சனையே வருது.
பவுல் 3வது மிஷனரி பயணம் வரும்போது அவருக்கு மரணம் முடிஞ்சிச்சு, அவரோட மினிஸ்ட்ரி முடிஞ்சுன்னு நினைச்சிட்டாரு. அவர் சாவ போறாரு. நெக்ஸ்ட் அவரு மரணத்துக்குள்ள கடந்து போறாரு. இனிமேல் எருசலேமுக்கு போனா போற இடத்துல எல்லாம் யூதர்கள் அவர் பிரச்சனை பண்றாங்க. இனிமேல் போறதுக்கு இடம் இல்ல. அவர் பண்ற மினிஸ்ட்ரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எருசலேம் போனா ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவரை மரண ஆக்கினை கொடுப்பாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வசனம் சொல்லுது. ஆவியிலே கட்டுண்டவனா என்ன பண்றேன், எருசலேமுக்கு போகிறேன். தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, நானும் கூட ஒரு நாள் எனக்கு முடிவு இருக்கும், பவுல போல முடிவு இருக்கும். நான் கார்ல இருந்து வெளியே வரும்போதோ யாரோ ஒருத்தர் சுடப்படுவேன், எனக்கு ஏதோ ஒரு வகையில மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனும் அந்த மரணத்தை எதிர்நோக்கினவர்களா இருப்பாங்க. அவன் ஊழியத்தின் விளைவு பிசாசு பூமியில அவங்க வைக்க மாட்டான். ஒரு உண்மையான ஊழியர் அந்த நிலையில இருப்பான். இந்த உலகத்துல ஜாம்னு சொல்லி ஒரு ஊழியருடைய முடிவு இருக்கும்னா அது இல்ல. எந்த ஊழியனுக்கு அப்படி இருந்தது இல்ல. நீங்க பைபிள் த்ரோ அவுட் பாருங்க, ஜாம்னு சொல்லி ஐயோ சூப்பர் எல்லாம் இருந்ததே கிடையாது. தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரியும் அவரோட ஊழியமும் ரொம்ப கடைசியில ரொம்ப டவுன்ஃபாலா போச்சு. கடைசியில யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு போச்சு. அப்போ பவுலுடைய ஊழியமும் ஸ்டார்டிங்ல இருந்த அந்த குளோரியஸான அந்த மொமெண்ட் முடியும் போது இல்ல. ஏன்னா வேலையை முடிஞ்சாச்சு, அவர் தன்னுடைய வேலையை முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதான் 22 சொல்றாரு, ஆவியில கட்டணும்னா எருசலேமுக்கு போகிறேன், அங்க நேரடிய காரியங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது. 23 வசனம், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் என்ன சபைக்கு போறணும், பரிசுத்த அபிஷேகத்தினால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பவுல் எருசலேமுக்கு போனா கொல்லப்படுவார், அவருக்கு ஏதோ பிரச்சனை நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. புரிச்சுங்களா உங்களுக்கு? அப்ப பவுல் சொல்றாரு 24 வசனம், இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான லட்சணம். ஆகிலும் எனக்கு தெரிஞ்சாலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என் சாவு தெரியும் சொல்லி போன மனுஷன் பவுல். அதான் தீர்க்கதரிசியும் சரி, என் சாவு நாளைக்கு இருக்குது, இந்த பூமியில என் காலம் முடிய போகுது, என்ன எதனாலும் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு சாவை எதிர்நோக்கி போனவா. ஏன்னா அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ஜீவனை குறிச்ச ரகசியம் பவுலுக்கு தெரிஞ்சதுனால. ஏறக்குரிய 1வது மிஷனரி பயணத்திலேயே லிஸ்திராவிலே பவுல் கொல்லப்பட்டிருக்கணும், கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டார். ஆனாலும் தேவன் ஜீவனை கொடுத்து 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் என்னங்க அவங்க பிரதேசத்தை பார்த்து வந்ததுனால அவர் மரணத்தை குறிச்சு எந்த பயம் இல்லாம போயிடுச்சு, மரணத்தை குறிச்சு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் சொல்றாரு, நான் ஒன்றையும் குறிச்சு கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், ஓட்டத்தை சந்தோஷத்தை முடிக்கும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அப்ப ஒரு உண்மையான ஊழியம் எதை குறிச்சு பயப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம மரணத்தை குறிச்சு இல்ல, தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை, அந்த காங்கிரிகேஷனை உக்ரானத்தை கரெக்டா முடிச்சுட்டுவான் அப்படின்றத குறிச்சு தான் ஒரு ஊழியன் பயப்படணும். நான் பெரிய கூட்டம் பெரிய சபையா மாறிடுன்றத குறிச்சு கிடையாது. எனக்கு இருந்தது 4 பேர் இருந்தானோ 4 பேருக்கு சத்தியத்தை சரியா எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பாகத்தையும் போதிச்சனா அப்படின்றதுதான் எனக்கு இருக்கிற கவலை தான். இன்னும் அநேக காரியங்களும் உங்களுக்கு நான் போதிக்கணும், அநேக வேத வாக்கியங்கள் ரகசியங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துடணும். பவுல் சொல்றாரு, ஒரு ஊழியக்காரன் என்ன தெரியுமா இப்ப சொல்றாருங்க, நான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவதில் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாத்து பிரயோஜனமான ஒன்றையும் மறைக்காம உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு கொடுத்த ரகசியம் அதுதான், அந்த வெளிப்பாடு தான், அதனாலதான் எடுத்துக்கொள்ளப்படல இருக்குது. தீர்க்கதரிசி அதுதான், அவர் எல்லா மினிஸ்ட்ரியும் முடிச்சிட்டார். அப்ப நானும் அதான் நினைக்கிறேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் பிரீச் பண்ணணும், எல்லா காரியத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ரகசியம் நான் கொடுக்கணும் விருப்பப்படுறேன். அதுக்கு நீங்க தயாராக என்ன பண்ணுங்க, ரிசீவிங் மைண்ட் செட்டோட கூட ஆவலா காத்திருக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது 25ஆம் வசனம் இங்கதான் பவுல் சொல்றாரு, 25, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணின கேட்டவர்களாய் நீங்கள் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள். இனிமேல் முகத்தை என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு கணவன் தன் மனைவிக்கும், ஒரு தகப்பன் தன் குமாரனுக்கும், ஒரு லீடர் ஒரு தலைவன் தன் ஜனங்களுக்கும் சொல்ற வார்த்தைகளா இருக்கு. கடைசி வார்த்தை, இனிமே மூஞ்ச பார்க்க மாட்டேங்க அப்படின்னும் போது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஜனங்களுக்கு ரொம்ப அழுறாங்க. அது கீழே பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்லும்போது இப்பதான் பவுல் உபதேசத்துக்கு வர 28வது வசனம் பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்ப சொல்றது சபைக்கு சொல்ல, கண்காணிகளுக்கு சொல்றார். அதனாலதான் சபை தலைவர்களுக்கு தான் இந்த அறிவுரைய, சபைக்கு கிடையாது. சபை விசுவாசிகள் தெரியாதவங்க. ஆனா ஃபுல்பிட்ல தான் பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு சொல்றதா எடுத்துக்கிறாங்க. இந்த வசனம் சபைக்கு சொன்னது கிடையாது, சபை தலைவர்களா இருக்கிறவங்க. தீர்க்கதரிசி சபை தீர்க்க சொல்றாரு, ஒரு ரோட்ல ஒரு வேசி போறதுனாலும், ரோட்ல ஒரு நபர் தப்பா இருக்கிறதுனாலும் காரணம் என்ன, சர்ச்சஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்றாரு. சர்ச்சஸ்க்கு தலைவர்கள் சரியா பிரீச் பண்ணல, அந்த பெண் அவிதமாய் ட்ரெஸ் அலங்கரி போல ட்ரெஸ் பண்றா,
சரி, ஒரு ஆண் சரியா இல்ல, அவன் இருக்க வேண்டிய விதத்துல இல்லைன்னு சொன்னா சரியான பிரசங்கம் அவங்க பிரசங்கிக்கப்படல. அது பிசாசுக்கு இடம் கொடுக்கும்படியான பிரசங்கத்தை பிரசங்கிச்சிருக்கிறார். ஃபுல் பீட் வீக் ஆனதுனாலதான் அப்பேற்பட்ட நிலையில் காணப்படுகின்றார். நான் எப்பொழுது அதை குறித்து ஜாக்கிரதையா இருந்திருக்கிற சகோதர சகோதரி, நான் எனக்குள்ள தேவனுக்கு என்ன வெளிப்படுத்திருக்கிறாரோ அதை நான் எந்த பயம் இல்லாம பிரசங்கிக்க கடமைப்பட்டவனா இருக்கிறேன். இது தவறு. நம்ம சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை தவறு என்பது தவறு. ஏன்னா மாம்ச ரீதியான எந்த ஆதாயத்துக்கும் இந்த ஊழியம் நடக்கல. தீர்க்கதரிசியும் அதை செய்யல, அதே போல பவுலும் அதை செய்யல. நம்மளோட பெஞ்ச்மார்க் ஆகிய பவுலும் செய்யல. இந்த ஊழியமும் எதை நம்பியும் இல்ல, யாரை நம்பியும் இல்ல, தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி இருக்குது. பாருங்க, இது சொல்லி முடிச்ச உடனே 30 வசனம் பாருங்க, 29 வசனம். எச்சரிக்கையா இருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். கிரீவியஸ் wolves, கொடிதான ஓநாய்கள் சொல்லப்படுது. உங்களிலும் சிலர் எழும்பி சீசரோட தங்களை இழுத்துக் கொள்வார்கள். அதான் அந்தி கிறிஸ்துவோட வருகையை பவுல் சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றாரு. முதலாவது முத்திரையில வந்த அந்தி கிறிஸ்துவ குறிச்சு வெள்ளை குதிரை மேல ஏறி இருந்த ரகசியம் தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறிச்சு. நிக்கோலாய் மதஸ்தர் இந்த சபைக்குள்ள இருந்து எழும்பி, வெளியில இருந்து கிடையாது, உள்ளே இருந்து எழும்பி சபையை ஸ்தாபித்துக் கொள்வாங்க அப்படின்றது தான் இங்க பவுல் சொல்றாரு. இதான் முத்திரையின் ரகசியம். பவுலுடைய முத்திரை இங்கதான் வெளிப்படுது. பவுல் சொன்ன முத்திரை இந்த இடத்துல வெளிப்படுது. இங்கதான் கொடிதான ஓநாய்கள், வெள்ளை குதிரை மேல ஏறி இருந்தவன் இப்படி வருவான் சபைக்குள்ளன்றதுதான் இந்த இடத்துல பவுல் என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்தி காட்டுறான். அதனாலதான் மிஸ்டரி ஜெர்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ அப்படின்னு நான் சொன்னது. அப்ப இங்க சொல்லிட்டு உங்களில் சில விரும்பி சீசரை இழுத்துக் கொள்வார்கள். அதான் வெள்ளை குதிரை மேலே ஏறினவன் ஜெயிக்கிறனாவும் ஜெயிப்பனாவும் புறப்பட்டான். வெள்ளை நம்ம எதுக்கு பரிசுத்தத்துக்கு பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. அது மாதிரியான ஒரு இத சபைக்குள்ளே வந்து நிக்கோனா என்ன அர்த்தம் தீர்க்கதரிசி தெரியுமா? நிக்கோனா மேற்கொள்ளுதல் இல்லைங்களா? நிக்கோலாய்னா சபையை மேற்கொள்ளுதல். சபையை மேற்கொள்ளும்படிக்கு, ஓவர் கம் பண்ணும்படிக்கு ஆவிகள் உள்ளே வந்து பணக்காரன் ஏழை என்றதையும் பிஷப்ஸ் ஏற்படுத்துறது. இங்க மூப்பர்கள், சபை மூப்பர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பவுல் பண்ணபடி அப்போஸ்தலர்கள் மரிச்ச என்ன நடந்துச்சு? ஏரியா பிஷப்ஸ் வந்தாங்க, ஆர்ச் பிஷப்ஸ் வந்தாங்க, கர்டினல்ஸ் வந்தாங்க, போப்ஸ் வந்தாங்க. இப்படிதான் வந்துருச்சு எல்லாமே. இது ஃபர்ஸ்ட் விதை எங்க வந்துச்சுன்னா கொரிந்து சபையில இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏன் பாலிகார்ப்ப தீர்க்கதரிசி வந்து தலைவனா ஏற்படுத்தல, சபைக்கால செய்திகளை ஏற்படுத்தலன்னு சொன்னா, அவர் அந்த கர்தினல்ஸையும் பிஷப்ஸ் அந்த லீடர்ஸையும் அவர் வந்து எதிர்த்து போராடவே இல்லை. நிக்கோலாய் மதஸ்தர் விரோதமா என்ன பண்ணலங்க, அவரு என்ன பண்ண அவங்ககிட்ட வந்து பேசுறாரு. அவங்ககிட்ட நோ டீல் வித் சேட்டன், சாத்தானோட என்ன டீல் இருக்க கூடாது, டைரக்டா அதை அடிச்சு உடைக்கணும். அதனாலதான் சொன்னா எப்பொழுதுமே சத்தியத்துக்கு நான் என்ன பண்றேன், எந்த கூட்டத்தோட இணங்கணும், சத்தியத்துக்காக எந்த கூட்டத்தோட இணங்குவேன். சத்தியம் இல்லைன்னு சொன்னா எப்பேற்பட்ட ஆட்களோட கூட இணங்க மாட்டேன். என்னோட பழக்கம் தனியா இருக்கிறதா என்னோட பழக்கம். சத்தியத்துக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு 1000 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழ்மையா இருக்கிறவங்கன்றத குறிச்சு கொள்ள கிடையாது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்றவங்க ஒத்த புள்ளியுள்ள பறவையா இருந்தா கூட சேர்ந்து பறக்கலாம். அதை தாண்டி நம்மளாம் ஒண்ணுன்னு சொன்னா அதை குறிச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, போக வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் பவுல் சொல்றாரு. இதுதான் நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து. லீடர்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டு, தலைமைகளை ஏற்படுத்தி கொண்டு, பிஷப்ஸ் ஏற்படுத்தி கொண்டு, ஆர்ச் பிஷப்ஸ் ஏற்படுத்தி கொண்டு, இதெல்லாம் பண்ற முறைமைகள் இது இங்கதான் வந்துச்சு. அதுதான் வந்து பாலிகார்ப்பு நல்ல மனுஷன் தான், அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான். அவர் மரிக்கும் போது அவங்க எதிரிகளுக்காக 1 மணி நேரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணும், அதுக்கப்புறம் என்ன கொல்லுங்கன்னு சொன்னவர் தான். அவர் ஜெபிக்கும் போது நெருப்பு வச்சு அவரை எரிக்கும் போது, அவரை சிலுவையில இருந்து நெருப்பு வச்சு ஜெபிக்கும் போது அவரோட ஆவி புறாவை போல பரிசுத்த பரலோகத்துக்கு போச்சு. கரெக்ட் தான். ஆனா அவர் ஏன் லீடர் அப்படி இல்ல அப்படின்னா, அவர் என்ன கிடையாதுன்னு சொன்னா, விசுவாசத்துக்காக போராடுற குணம், அந்த கருத்து, அந்த நிக்கோலாய் மதஸ்தரை போராடுற குணம் அவருக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா இவர் வந்து இவர் இரேனியஸ் என்ன பண்ணாரு சொன்னா, அவருடைய சீஷன் தான் இரேனியஸ். யோவானுடைய சீஷன் பாலிகார், பாலிகார்ப்புடைய சீஷன் இரேனியஸ். இரேனியஸ் வந்து பவுல் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணார். தீர்க்கதரிசி அதே மாதிரிதான். அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. ஆனா சகோதரத்துவத்துல எல்லாம் நேசிக்கிறவனா இருந்தாரு. ஆனா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு சுவிச்சேஷத்துக்கு போறோம் நான் சொன்னா, அது தவறா இருந்துச்சுன்னா அங்க செய்தி கேட்கறதுக்கு போக கூடாது. நீங்க போறது, நீங்க செய்தி சொல்றதுக்கான சான்ஸ் இருந்தா மட்டும் தான் போகணும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாம் ஒண்ணு புரியுதா? நம்ம எல்லாம் ஒண்ணு கிடையாது. நம்ம எல்லாம் என்ன கிடையாது, ஒண்ணு கிடையாது. பவுல் இங்க தான் சொல்றாரு. இதுதான் வந்து நாங்க நிக்கோலாய் மதஸ்தர் வித்து எப்படி கிரியை செய்யுது, திரும்ப இங்க வந்து கிரியை செய்யுது. அது திரும்ப இந்த காலத்துக்கு வருது அந்த ஆவிகள். அப்ப தவளை கொப்பான அசுத்தாவிகள்ல ஒரு ஆவிதான் நிக்கோலாய். அது எசபேல் மார்க்கமாகவும் பிலேமின் போதகத்தின் மூலமாகவும் கிரியை செஞ்சு 3 கிரியை செய்யுது. திரும்ப இந்த காலத்துல திரும்ப 6வது 7வது கலசத்தின் நடுவுல இந்த 3 அசுத்தாவிகள் வருது. 6th and 7th வைல் சென்டர்ல 3 அன்கிளீன் ஸ்பிரிட் கிரியை செய்யுது. திரும்ப இது வருது. அதே ஆவிதான் ஜெயிக்க முடியும். பவுல் இது சொல்லி முடிச்சுட்டு 3 வருஷ காலமாய் இடைவிடாமல்
வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோடு இரவிடாமல் அவனை உனக்கு புத்தி சொல்லி கொண்டு வதை விழித்திருங்கள். 3 வருஷம் பவுல் அங்க இருந்திருக்கிறாரு. வசனத்துக்கு அதுக்கப்புறம் பவுல் சொல்லிட்டாரு. கடைசியா சொல்றது தான், ஒரு ஊழியக்காரன் சொல்லி பார்ப்பான், ஒரு கணவன் சொல்லி பார்ப்பான், ஒரு தகப்பன் சொல்லி பார்த்துட்டு பவுல் சொன்னதே தான் செய்வான். நான் அதான் சொல்றேன். பவுல் தீர்க்கதரிசியா தான் சொன்னாரு. இந்த வசந்த வாசிக்கிறேன், கவனிங்க, முக்கியமான விஷயத்த சொல்றேன். இப்பொழுதும் சகோதரனே, நீங்கள் பக்தி விருத்தி அடையும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கடைசியா தான் நான் சொல்றேன். நான் பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் அந்த வசனத்தினுடைய நன்மையான ஈவை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கான ஆசீர்வாதம் வருது. அதே வசனத்துல சாபமும் இருக்குது. நீங்க அந்த வழியில போனீங்கன்னா அது உங்க மேல வரும். புரியுங்களா உங்களுக்கு? பவுல் நியாயப்பிரமாணத்தை சொல்றது போல, நியாயப்பிரமாணத்தை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டும் இருக்குது. செய்யாத எந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அது உங்களை ஆளும். புரிச்சுங்களா? இப்ப ஒரு ஊழியக்காரனுடைய கடைசி விஷயம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சபையை வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. அது செய்யும் போது ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் பவுல் சொல்றாரு, உக்கிராடத்துவத்துக்கு சொல்றாரு, வெள்ளியையும் பொன்னாங்கிலும் நான் ஏதாவது இச்சித்தியது உண்டா சொல்லி முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்றாரு சொன்னா 37 வசனம் இது முடிஞ்சு 36 37 வாசிக்கிற பாருங்க. இவைகளை அவன் சொன்ன பின்பு முழங்கால் படியிட்டு அவர்களோடு கூட ஜெபம் பண்ணினான். அதுக்கப்புறம் அவர்கள் எல்லோரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தைகளை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள். இதுதான் ஒரு முக்கியம், ஒரு கடைசியான ஒரு விஷயம் பாருங்க. கடைசியா மூஞ்ச பார்க்க மாட்டேன், இருக்க மாட்டான் இனிமேல் சொல்லி ஒரு தகப்பனை போல ஒரு விஷயத்துக்கு புத்தி சொன்ன ஒரு தகப்பன். அப்போ நிச்சயமா இருக்கும்போது ஒருவருடைய வேல்யூ தெரியாது. ஒரு தீர்க்கதரிசி இருக்கும்போது பூமியில அவரோட வேல்யூ தெரியல. தீர்க்கதரிசி போது யாரும் கண்டுக்கலங்க. நம்ம இன்னைக்கு நம்ம பாக்குறோம், அதே தீர்க்கதரிசியை பெருசா பாக்குறோம். நம்ம எதை மிஸ் பண்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் மிஸ் பண்றோம். நம்ம தீர்க்கதரிசியை பெருசா நினைக்கிறோம். தீர்க்கதரிசியில இருந்தவங்க, தீர்க்கதரிசி காலத்துல இருந்தவங்க தீர்க்கதரிசியை ஒரு பொருட்டா நினைக்கல. ஏன்னா தீர்க்கதரிசிக்குள்ள தேவன் இருந்தார். இன்னைக்கு நமக்கு அனுப்பப்பட்ட ஊழியர்களுக்குள்ள தேவன் வெளிப்படுறாரு. அதை நம்ம அறிஞ்சுக்க மாட்டோம். ஒரு நாள் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இந்த பூமியில அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நானும் இருக்க மாட்டேன் உள்ள மத்தியில. ஒரு நாள் அப்படி இல்லாம போகும்போதுதான் அவங்களுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு ஞாபகம் வரும். ஒரு நாள் நான் இந்த பூமியை விட்டு போயிட்டு போறேன், எப்படி வேணாலும் போயிட்டு போறேன். அப்படி இருக்கு இல்லாம போகும்போது அப்ப அறிந்து கொள்வீங்க. பவுல் தான் சொல்றாரு. அப்போ என்ன முடியுது? 21 வசனம் பாருங்க. கடைசியா நான் பாஸ்டா முடிக்கிறேன். 21 அவர்கள் விட்டு பிரிந்து துறை பெயர்த்த பின்பு போர்ட்ல ஏறி கோஸ்தீவை, இது கீழே அடுத்த லைன் வரும் பாருங்க. அடுத்தது கோஸ்தீவை, இங்கதான் வருது பாருங்க. கோஸ்தீவையும் வாசிங் நான் காட்டுறேன். 21:1 நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து, முக்கியமான பாகத்தை மட்டும் வாசிங்க, பேர்கள் மட்டும் வாசிக்கலாம். நேராயோடி கோஸ்தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து ரோட் தீவையும் அவடு விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு, அதான் பெனிஷியா. இந்த இடத்துல பெனிஷியா நான் சொன்னேன், பெனிக்கே நாடு இதுதான் இல்லீங்களா? பத்தாரா பட்டணத்தை ஏறி சீப்புருத்துவை கண்டு அது இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி, அதான் இடதுபுறம் லெப்ட்ல விட்டுட்டு வெளியே வராங்க. அப்படி வராங்க வந்து தீரு பட்டண துறையிலே அங்கே கப்பல் ஏறி சரக்கு இறக்க வேண்டியதா இருந்தது. அங்க கப்பல் ஏறுறாங்க. இங்கதான் கப்பல் மாத்தி கப்பல் ஏறி என்ன பண்றாங்க, தீருப்பட்டணத்துக்கு வராங்க. அவ்விடத்துல சீசரை கண்டு பிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். இங்க 7 days இருக்கிறாங்க. ஆல்ரெடி 4வது 7 days முடிஞ்சிச்சு. அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவினில் ஏவுதனாலே சொன்னார்கள். பவுல் இங்கே சொன்னாரு, போற இடத்துல எல்லாம் பரிசுத்தாவியானவர் சொன்னாரு. என்ன சொல்றாரு? எருசலேம் போகாதன்ற. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தினார், எருசலேம் போனா பவுலுக்கு இது நடக்குதுன்னு சொல்லி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் இன்னைக்கு நான் சொல்லி நான் முடிய போறேன். அடுத்தது அப்புறம் அந்நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால்படிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒரு இடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக் கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பிரிந்தோ பித்தோலமாய் பட்டணத்துக்கு வந்து திருப்பட்டணத்தில் கப்பல் ஏறி பித்தலமா பட்டணத்துக்கு வராங்க. வந்துட்டு இங்க கப்பல் யாத்திரை என்ன பண்றாங்க, முடிச்சுட்டாங்க. கவனிங்க நல்லா. இங்க வந்துட்டு அப்புறம் அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கி மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷனுடைய பாருங்க. இங்கிருந்து வந்து இங்க தீர்வுக்கு வந்து பித்தலமாய் பட்டணத்துக்கு வந்து இங்க இருக்கிற சீஷரை கண்டாங்க. அவங்களும் சொல்றாங்க போகாத,
எருசலேம் போனா என்ன ஆகுதோன்னு தெரியலன்னு சொல்லும் போது அங்கேயும் அவர் கேட்கறதுல, அதுக்கப்புறம் பித்தலாமாய் பட்டணத்துக்கு வந்து அங்கிருந்து செசரியா போறாங்க. செசரியால தான் பிலிப்புன்ற சிஷ்யன் இருக்கிறாரு. அவருடைய 4 குமார்த்திகள், தீர்க்கதரிசனம் சொல்ற 4 குமார்த்திகள் இருக்கிறாங்க. அங்க போன உடனே யூதேயா தேசத்துல இருந்து அகபுன்ற தீர்க்கதரிசி வரார். அவரு பவுலுடைய உருமால்களையும் ஆப்ரான்ஸையும் கர்ச்சிப்ஸையும் கட்டி கொண்டு இந்த கச்சைகளுடையவன் இவ்விதமாய் எருசலேமால் பிடிக்கப்பட்டு ரோமார்கள் கையில, பிரஜாதி கையில ஒப்பு கொடுக்கப்படுவான்னு தீர்க்கதரிசனம் சொல்லும் போது எல்லாரும் மிகவும் பயப்படுறாங்க, அழுகுறாங்க. நீங்க அது கீழே வாட்சி, அப்படியே வாட்சி போங்க. அழுவும் போது அதுக்கப்புறம் அடுத்த வசனம், அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்? எருசலேமில் நான் கர்த்தராக இயேசு நாம கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றார். இப்ப பாருங்க, அதுதான் பவுல் என்ன பண்றாரு, செசரியால தான் கடைசியா பவுல்ல வந்து என்ன பண்றாங்க, சீஷர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா போகாதீங்க கேட்டுக்கிறாங்க. அகப்பு கேட்கிறாரு, லூக்கஸ் மத்த 7 பேர் வந்தாங்களே அவங்க எல்லாம் கேட்கறாங்க. பிலிப்பு கேட்கிறாரு, போகாதீங்க, எருசலேம் போனீங்களா என்ன ஆயிடும், உங்களுக்கு கட்டுகள் இருக்குன்னு சொல்லும்போது பவுல் என்ன பண்றாரு, ஆல்ரெடி சொல்றாரு, என் பிராணனை அருமையாக என்ன, என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், எனக்கு வந்திருக்கிறத நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இங்கதான் பிரச்சனை. பவுல் ஏன் போனார்? பவுல் போனாரா இல்லையா? நான் அதை முடிச்சிடலாம், முடிச்சிட்டு நான் இதை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. வாசிங்க அடுத்து. அவன் சம்மதியானபடினாலே கர்த்தருடைய சித்தம் ஆகக்கூடாது என்று இப்போ எல்லாரும் கெஞ்சி பாக்குறாங்க, பவுல கெஞ்சி பாக்குறாங்க, போகாதீங்க, நழுவுறாங்க, கெஞ்சுறாங்க, ஏதோ பேசி பாக்குறாங்க. ஆவுல பவுல் அதான் சொன்னேன், பவுல் வந்து ஒரு ஊழியக்காரன், அவன் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தின் மீது ஸ்டஃப்பா இருப்பான், மாறவே மாட்டான். இப்ப வாசிங்க அது கீழே. அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு 7 நாளுக்கு அப்புறம் செசரியாவுக்கு போனோம். செசரியா பட்டணத்தில் உள்ள சீசரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததும் அன்றி, சீப்புரு திருவனாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீசரிடத்தில் நாங்கள் செசரியாவுல வந்து மினாசோன் சீப்புருத்துவனாகிய எருசலேம்ல வந்து மினாசோன்ற ஒரு சீசன் இருந்தான். இங்க கவனிங்க, அந்த மினாசன் பழைய சீசன். ஏன் பழைய சீசன் சொல்லுதுன்னா, இந்த சீசன் யாருன்னா, இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? 17 வகையான ஜானிஸ் ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லைங்களா? சீப்ரு தீவுல ஃபர்ஸ்ட் சீசன் இந்த மினாசோன் தான். அதனால பழைய சீசன் சொல்லப்படுது. இது எழுதப்பட்ட காலம் எதுனா 57-58 57-58ல இந்த விஷயம் நடக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பவுல் எழுதுனது அதுதான். 60 பக்கம் நடக்குது. 60 AD 60ல. ஆனா 33ல பரிசுத்தாவி விழுது. அந்த சீசன் வயசானவர் அவர் மூலம் தான் சீப்ரு தீவுக்கு, சைப்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த சீப்ரு தீவு இங்க இருக்குல்ல, இதான் சீப்ரு தீவு. எங்க இருக்குது? சீப்ரு தீவு. உங்க சீப்ரு தீவுன்னு இன்னொரு ஞாபகம் வரும் உங்களுக்கு. யாரு? பர்னபா தான் சீப்ரு தீவா இல்லைங்களா? அந்த பர்னபாவனுங்க, பர்னபாவும் சீப்ரு தீவா அவருடைய நிலத்தெல்லாம் வித்துட்டு சீசருடைய பாதப்படி கொண்டாரா இல்லையா? அவர் தான் பவுல வந்து சீசர்கிட்ட கொண்டு போறார். பவுல வந்து சீசர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, எருசலேமை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ இந்த சீப்ரு தீவானாகிய மனாசோனை கொண்டு போறாங்க. அடுத்தது பாருங்க. நாங்கள் எருசலேமுக்கு வந்த போது சகோதரர் எங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளில் பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனா. இப்பதான் பவுல் வந்து 3வது மிஷனரி ஜர்னியுடைய விட்னஸ் சொல்றதுக்கு, ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்கு எருசலேம்ல யாக்கோபுனா இயேசுடைய சகோதரர் இருக்கார் இல்லையா, யாக்கோபு புக் எழுதினார் இல்லையா, அவர் தான் லீடரா இருக்கிறார், சபை தலைவரா இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு புரஜாதி சபையில நடந்த விஷயங்கள்லாம் என்னென்ன நடந்துச்சு, யூதர்கள் என்ன பண்ணாங்க, எந்தெந்த சபையை மீட் பண்ண என்ன பண்ணன்னு சொல்லி கூட வந்தவங்க விட்னஸ் எங்களை கூட்டி கொண்டு பவுல் சொல்றாரு இல்லையா, லூக்கா இருந்தார். ஏன்னா பவுல் தனியா போன சொன்னா விட்னஸ் கிடையாது, வந்தவங்க எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் இதெல்லாம் இந்த ஊர்ல இதெல்லாம் நடந்துச்சு சொல்லி விட்னஸ பவுல் சப்மிட் பண்றார். 20ஆம் வசனம் வாசிக்கலாம், 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்திலே தேவன் புரஜாதியில் செய்தவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரரே, யூதர்களுக்குள்ளே அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே, அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராகியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ அதுதான் முடிஞ்சு, பவுல் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வேற விஷயம் போகுது. அடுத்தது பவுலுடைய இது முடிஞ்சு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒரு ஜாதி ஒரு சில ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க நியாயப்பிரமாணத்துல ஃபாலோ பண்றாங்க. நீ நியாயப்பிரமாணத்துல இல்லைன்னு சொல்லி நீ போன இடத்துல எல்லா இடத்துல இருந்தும் மெயின் எருசலேமுடைய மெயின் சர்ச், ஏதோ யூத சபை இருக்கு இல்லையா, யூதர் எங்கெங்கெல்லாம் போகும்போது அங்க யூதர்களை சந்திப்பாரா, அங்க சத்தியத்தை சொல்லுவாரா, ஒரு டீம் ஏத்துப்பாங்க, ஒரு டீம் ஏத்துக்காம இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அங்க இருக்கிற ரெஸ்டா இருக்கிற சபை, மீதமா இருக்கிற யூத ஜபாலயத்துல இருந்து ஒரு ஆள் வராங்க, அவன் ஆல்ரெடி பரிசேயனா இருந்தான், அவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறான் அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு செய்தி அனுப்பிடுறாங்க. எல்லா ஊர்ல இருந்து எருசலேமுக்கு அப்படி செய்தி வந்துருச்சு. அதனால எருசலேமுக்கு வந்தா பவுலை தூக்குறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே ரெடியா இருக்காங்க, பிளான் பண்ணிட்டாங்க. அப்போ இப்ப இவங்க சொல்றாங்க, அங்க ஒரு சில யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க யூத மார்க்கத்திலயும் இருக்கிறாங்க,
நியாயப்பிரமாணத்தையும் ஃபாலோ பண்றாங்க, கிறிஸ்துவ ஃபாலோ பண்றாங்க. அதனால பவுலை குறிச்சு டவுட் இருக்குது. அதனால இந்த எருசலேம்ல இருக்கிற உண்மையான சீஷர்கள், யாக்கோபுல இருக்கிற இவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்க, நீங்க நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ற மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க பொருத்தனை நிறைவேற்றுங்க போய் தேவாலயத்துல. அவர் கூட இருந்து சேர்ந்து ஒரு சில பொருத்தனை நிறைவேற்றுங்க. அப்ப எல்லாரும் இருக்கிற சீஷர்களுக்கு இருக்கிறாங்க இல்லைங்களா, யூதர்கள்லாம் இருந்து சீஷர்களா மாறினவங்க, யூத பழக்கத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அதை போக்கும்படிக்கு செஞ்சு சொன்னா உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, நார்மல் ஆயிடும் சொல்லி அவங்க பிளான் பண்ணி கூட்டு போறாங்க. அங்கதான் பவுலுக்கு இருக்கிற செக்கு. அவர் தேவாலயத்துக்குள்ள போய் எல்லாம் நிறைவேற்றினபடி பவுலை பிடிச்சிட்டாங்க. பவுலை பிடிச்சி அங்கிருந்து பிரச்சனை பண்ணி அடிச்சு செசரியாவை கூட்டு போய் அங்கிருந்து ரோமை நோக்கி பவுல் போறார். பவுல் ஊழியம் இதோட கூட இங்க வேதாகமத்துல முடிவடையுது. அதுக்கப்புறம் போய் ரோம்ல லெட்டர் எழுதுறாரு, அதெல்லாம் வேற முடிஞ்சு. இப்போ கடைசியான கொஸ்டினுக்கு நான் வரேன். பவுல் ஏன் போனார்? பவுல் எங்கிருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எபேஸ் சபையில சொன்னார், நான் பட்டணங்கள் தோறும் பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றாரு, எருசலேமுக்கு போறதை குறிச்சு நான் அறியேன். பட்டணங்கள் தோறும் பவுல் சொல்றாரு, கட்டுண்டவனாய், நான் ஆவியில கட்டுண்டவனாய், கட்டுண்டவனா கண்டிப்பா போயே ஆகணும். ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போறேன், வரும் காரியங்களை நான் அறியேன், நான் பிராண அருமையா என்னன்னு சொல்லும் போது இந்த எபேஸ்ல வந்து சொல்றான், பத்தாரா பட்டணம் வரும்போது சொல்றான், அதுக்கப்புறம் தீர்வுக்கு வரும்போது சொல்றான், அதுக்கப்புறம் மேல இது மித்தலமாயா அந்த பட்டணத்துக்கு வரும்போது சொல்றாங்க, அப்புறம் 4 குமார்த்திகள் சொல்றாங்க. அப்போ வந்து செசரியாவில சொல்றாங்க. அப்போ வரும்போது அகபு தீர்க்கதரிசி சொல்றாரு. இவங்க எல்லாம் சொன்னாலும் பவுல் ஏன் போனார்? பரிசுத்தாவி தானங்க, பரிசுத்தாவி தானே வெளிப்படுத்தினார். அப்ப பவுல் போனது ரைட்டா, பரிசுத்தாவி சொன்னது ரைட்டா? அவங்க போகாதீங்க சொன்னது ரைட்டா? பவுல் போனது சரி. அப்ப அவங்க கிட்ட வந்து பரிசுத்தாவி அவங்களுக்கு வெளியே அகபு தீர்க்கதரிசி ரைட்டா இல்லையா? ரைட் தான். அகபு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு, நீங்க வாட்சிப்போ பவுல் இது மாதிரி போற பவுல இவ்விதமாய் கட்டி எருசலேமுக்குள்ள புரஜாதிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த வெளிப்பாடு ரைட்டு. இந்த சீஷர்கள் எல்லா சீஷர்களும் போற இடத்துல எல்லாம் உண்மையான சீஷர்கள் என்ன சொல்றாங்க, போகாதீங்க பவுலே, போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொன்றுவாங்க போது. இதை டினாமினேஷன்ல ஒரு சில தியாலஜிஸ்ல இப்படி நான் சொல்ற மாதிரி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அது பவுலே இருந்தாலும் பரிசுத்தாவி கீழ்படிஞ்சிருக்கணும். பவுல் பரிசுத்தாவிக்கு கீழ்படிஞ்சிருக்கணும். பவுலோட ஊழியம் இன்னும் கொஞ்சம் தேவன் மையப்படுத்தி இருப்பாரு. வாண்டடா போய் வீண் வம்புல என்ன பண்ணாருங்க, பவுல் போய் என்ன பண்ணாரு, மாட்டினாரு அவ்வளவுதான் அப்படின்றாங்க. ஏன்னா பரிசுத்தாவித பட்டணங்களோட சொல்றாரு. வீண் வேலைக்கு ஒரு சிலர் பாத்தீங்களா, நான் ஒரு சேமம் சொல்றேன், இதோட அது கூட ஒப்பிடக்கூடாது. ஒரு சிலர் வந்து வாண்டடா போய் வந்து ஒயின் ஷாப் முன்னாடி கத்துவாங்க. இதெல்லாம் ஒரு புத்தி இல்ல காரியமே இல்ல, அந்த புத்தி உள்ள காரியமே அது. ஒரு சில பாத்தீங்க சொன்னா சம்மந்தம் இல்லாம போய் ஏதாவது சர்ச்சோ கோயிலுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்க, டிராக்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் புத்தி இல்லாத காரியம். அப்படி தேவன் செய்யல, அந்த காலம் கிடையாது இது. இப்ப இது அந்த காலம் கிடையாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் எதை சொல்றாரோ அந்த விஷயங்களை செய்யறதா புத்தி உள்ள விஷயங்கள். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தேவன் சந்திக்கிறதுக்கு விதங்கள் இருக்குது, காரியங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அதுக்கான காலங்களோ அதுக்கான டைமோ கிடையாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த அவங்க செய்யற ஊழியத்தை எந்த வழியும் நான் என்ன குறைச்சு பேச கிடையாது. பட் அது வழி கிடையாது இப்போதைக்கு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது வழியோ அந்த காரியங்கள் ரைட்டான விஷயங்களோ அதுல ஒரு முழுமையான பலனை கொடுக்குதான்னு பார்த்தா பலனை கொடுக்கறது கிடையாது. எத்தனை பேர் ஒயின் ஷாப்ல இருந்து கேட்டு வராங்க, இல்லையே அப்படி இல்லையே. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்படி கிடையாது விஷயங்கள். அந்த நேரத்துல போய் அடிபடுறாங்க. அந்த ஊழியம் வேற அவங்க செய்யற காரியங்கள் கரெக்டா இருக்கலாம், அங்கிருந்து அடி வாங்கின்னு மூஞ்ச கிழிச்சுன்னு காலை கிழிச்சுன்னு வந்து நான் கிறிஸ்துவாக பெற்றேன்றதெல்லாம் தேவன் அது கேட்க மாட்டார். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா, தேவன் சொல்லி ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கு யார் பொறுப்பு? தேவனே பொறுப்பு. நீ போய் ஒரு இடத்துல வாங்கினீங்கன்னு சொன்னா அது யார் பொறுப்பு? நீதான் பொறுப்பு. தேவன் சொல்லி இந்த விஷயத்த செய். தேவன் உண்மையாவே மகனே நீ போய் ஒயின் ஷாப்ல நில்லு, எனக்கு நான் முன்குறிக்கப்பட்ட ஒரு குமாரன் இருப்பான், அந்த குமாரன் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தி இருக்காரு போது அங்க போய் அந்த நபர் வருவார், நீ அவர்கிட்ட சத்திய சொல்ல வருவ, அதன் மூலமா நீ ஆத்ம ஆயுதத்தை பண்ணுவேன். ஒண்ணுமே இல்லாம எனக்கு ரொம்ப ஏவுதலா இருக்குது என்னால முடியல அப்படின்னு போது அந்த ஊழியம் தான். அந்த ஊழியத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடுறதுக்கு இல்ல. ஆனா அது மூலமா வர்ற விளைவுகள் இருக்கு இல்லையா, அந்த விளைவுகள் வந்து பிரச்சனையில கொண்டு வருது. அது வந்து நான் வந்து தேவனோட மகிமையை பண்ணேன்னு சொல்ல முடியாது. அந்த பொறுப்பு நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் சொல்லி அனுப்பும் போது அதுக்கான பொறுப்பு தேவன், நம்ம செய்யும் போது அதுக்கான பொறுப்பு நம்ம. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதனால வந்து எதுவுமே வெளிப்பாட்டின் கீழே செய்யணும். புத்தி இல்லாம எதையும் என்ன பண்ணக்கூடாது, புத்தி உள்ளவர்களா இருக்கணும். புத்தி இல்லாத குழந்தைகளை போக கூடாது. தேவனை மையப்படுத்துறது கரெக்ட், அநேக பேருக்கு சத்தியம் சொல்லணும்ன்றது கரெக்ட். அந்த ஊழியத்தை குறைச்சி மதிப்பிடக்கூடாது.
அது கரெக்டான விஷயம். ஆனாலும் வெளிப்பாட்டோடு கூட எந்தெந்த விஷயத்தை எப்படி செய்யணும்ன்ற அந்த முறையோடு கூட செய்யும் போது அது இதனால தயவு செஞ்சு புரியும். யூடியூப்ல பாக்குறவங்க யாரும் பாக்குறோம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஊழியங்கள் செய்யலாம், அந்த ஊழியத்தை உங்களுக்கு வெளிப்பாட்டின் கீழே செய்யும் போது அதை கரெக்ட். அதை நான் இந்த வழியை என்ன பண்ணல, நான் குறைவா பேசல. அதுக்காக நீங்க செய்றீங்கன்னு சொல்லி இங்கேயும் செய்ய முடியாது. அது சொல்லுதா, நீங்க செய்றீங்க, இங்க ஒரு சகோதரர் செஞ்சுட்டு இருக்கிறார் அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி நான் இங்க போய் செய்யறேன்னு சொல்லும்போது மூஞ்சி வாய் கழண்டிக்கணும். அதெல்லாம் செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு அருமையா என்ன பண்ணுங்க, வேலை செய்யற இடத்துல பாருங்க, இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க. தேவனே, இந்த ஊழியத்தை உங்களுக்கு அந்த ஆத்மா தாகம் இருக்குது, ஊழியத்துக்கு செய்யறதுக்கான தாகம் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உட்காந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் எனக்குள்ள இந்த தாகத்தை வைத்திருக்கிறவர் நீரானால், எப்படி நீரானால், இந்த தாகத்தை, இந்த ஊழியத்தின் தாகத்தை வைத்திருக்கிற ஒரு நீரானால் அதுக்கான தண்ணியை நீங்க கொண்டு வாங்க, ஆத்மாக்களை கொண்டு வாங்க. நான் வேலை செய்யற இடத்துலயோ போற இடத்துலயோ அதுக்கான ஆத்மாவை கொண்டு வாங்க, நீங்க சந்திங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவனத்தை சந்திக்க வல்லவராக விசுவாசிக்கிறீங்கன்னா சரி இருக்கட்டும். அப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். அப்ப பவுல் என்ன இங்க போனது ரைட்டா தப்பா, அந்த கடைசி பதில் சொல்லுங்க. நம்ம போலாம், விஷயத்துக்கு முடிச்சு போலாம். திருவதி சொன்ன ஒரு நோட்ஸ் நான் வாட்சி முடிக்கிறேன் பாருங்க. திருவதி ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. பாருங்க, இந்த விஷயத்தை வச்சு சொல்லிட்டு நான் கடைசியா முடிக்கிறேன். அவனது வாழ்க்கையில், யாரு? பவுல். அவன் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவன் எருசலேமுக்கு போக இருந்தபோது ஒரு தீர்க்கதரிசியானவன் அவனிடம், அவனுக்கு எருசலேமிலே கட்டுகளும் சிறைவாசமும் காத்திருக்கின்றன, எனவே பவுலே நீர் அங்கே போக வேண்டாம் என்று கூறினான். அவன் அங்கே போவதற்கு விரும்பியதன் காரணம், பவுல் ஏன் விரும்பினார்ன்றது சொல்றார், தீர்க்கதரிசி சொல்றார். இங்கதான் ஒரு ஆவிக்குரிய ரகசியம் உள்ளடங்கி இருக்குது. இங்க பாருங்க சகோதர சகோதரி, நல்ல வேதத்தை வாட்சியம் நமக்கு புரியும். பரிசுத்தாவி போகாதன்னு சொல்லியிருக்க மாட்டார். எங்கேயும் நீ படிச்சீங்களா அந்த இடத்துல எல்லாத்தையும்? பரிசுத்தாவி போகாதன்னு சொல்லியிருக்க மாட்டார். பரிசுத்தாவி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கூட ஜனங்களுக்கு அவங்க பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போகாத போகலன்னுவாங்க. புரியுதா? இதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அங்க பரிசுத்தாவி என்ன சொல்லுவாரு, இப்படி இங்க போனா இங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லும் போது, இது பவுலுக்கு வந்த செய்தி, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு செய்தி, இது ஒரு சோதனையா இருக்குது. இப்ப இந்த ஜனங்கள்லாம் பயந்து, ஐயோ இந்த ஊழியக்காரர் போயிட்டாருன்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு எல்லாம் போயிடும், பயம். அருமையான ஊழியக்காரன், தகப்பனா இருக்கிறது போல ஊழியக்காரன் சொல்லி அவங்க எல்லாம் தடுப்பாங்க. இது பவுலுக்கு ஒரு சோதனை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதே போல ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இன்னொரு இடத்துல இருக்கு. யாருக்கா தெரியுமா? இது இயேசு கிறிஸ்து பேதுரு. இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன். பேதுரு இயேசு கிறிஸ்து மரணத்தை குறிச்சு சொல்லுவார். இன்னும் கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் அவர் இளவும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சொல்லிட்டே இருக்கும்போது பேதுரு சொல்லுவாரு, நீ இப்படி போக கூடாது, வேணாம் வேணாம் வேணாம். அப்ப அப்பால இப்ப சாத்தா என்ன காரணம் அவருடைய நல்லெண்ணம் கரெக்ட். அந்த நல்லெண்ணத்துக்கு பின்னாடி வெளிப்பாட்டை புரிஞ்சுக்காம தடுக்கிறது தப்பாய் போச்சாங்க. புரிஞ்சா ரகசியம்? இப்ப இந்த விஷயம் பவுல் போனது ரைட்டு, பரிசுத்தாவி சொன்னது ரைட்டு, அந்த ஜனங்கள் அந்த ரகசியத்தை புரிஞ்சா உங்களுக்கு? பரிசுத்தாவி சொன்னாரு, என்ன சொன்னாரு, இங்க இப்படி போனா பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு, போகாதன்னு தடுக்கல. புரிஞ்சுங்களா? பவுலுக்கும் ஆவியில கட்டப்படுவாங்க. ஏன்னா ஆவியும் முரண்படுமா? ஆவி முரண்படுமாங்க? முரண்படாது. அகபுக்குள்ள பரிசுத்தாவி பவுலுக்குள்ள பரிசுத்தாவி முரண்பட மாட்டாரு. ஆனா அதை எடுத்துக்கிட்டு செயல்படுற ஜனங்க இங்க முரண்படுறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பவுலே நீங்க போனீங்கன்னா கொண்டுருவாங்க, இன்னும் அதிகமா நீங்க ஊழியம் பண்ணணும்ன்றாங்க. ஆனா பவுல் போகணும்னு விருப்பமோ பரிசுத்தாவி விருப்பமா இருந்துச்சு, அது கரெக்டா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மரணம் எப்படி தேவைப்பட்டுச்சோ பவுலுடைய மரணமும் தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு ரிலீஜியஸ் கேபிட்டல் எருசலேமா இருந்துச்சு. அங்க பவுல் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மறைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மார்ட்டினம் யாரு? கிரைஸ்ட். அதே போல எபேஸ் சபை காலத்துடைய ஃபர்ஸ்ட், அப்ப அந்த எபேஸ் சபை கால செய்தியாளர் பவுல். புரிஞ்சுங்களா? முதல் சபையில எல்லாருமே ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு விருப்பப்பட்டாங்க, தெரியுமா? எல்லாருமே. நான் போன வாரம் உங்களுக்கு உட்காந்து பேசும்போது சொன்னேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 மாசமா அநேக விதங்கள்ல முதல் 3 நூற்றாண்டுகளுடைய செய்தி ப்ரீ நிசையன் ஃபாதர்ஸ் ஏடுகள்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே நித்திய ஜீவனுக்கு போறதுக்கான ஆவல் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? நமக்கு ஆவல் இருக்கா இல்லையா? நமக்கு ஆவல் எப்படி இருக்குது? எடுத்துக்கொள்ளப்படுதல போகணும்ன்றத கரெக்டுங்களா? நான் மறிக்கூடாதுன்றது நம்ம ஆவல். ஆனா முதல் சபையின் காலத்துல இருக்கிற ஒரு விசுவாசி, ஒரு சின்ன குழந்தையும் அவங்க எப்படி விருப்பப்பட்டாங்க? மறிக்கணும் விருப்பப்பட்டாங்களா? எப்படி விருப்பப்பட்டாங்களா? மறிக்கணும். ஏன்னா மரணத்தின் மூலமா தான் அவங்க நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வழியா இருந்துச்சு. அந்த காலத்துல, அந்த காலத்துடைய செய்தி எதுவா இருந்துச்சு? ஒருத்தர் மறிச்சாங்க எல்லாருமே. நான் ஆல்ரெடி சொன்னேன், லாஸ்ட் வீக் சொன்னேன், அன்னைக்கு இருக்கிற ரோம அரசாட்சி மிக பெருசு, ரோமன் எம்பையர் பெருசு.
ரொம்ப பெருசு. ரோமர்களால சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. அவங்களோட போர் வல்லமையினால ஞானத்தால சாதிக்க முடியாத ஒண்ணுமே கிடையாது. ஆனா ரோம அரசாங்கமே கதி கலங்கி போச்சான் கிறிஸ்துவத்தை பார்த்து. ஏன்? கிறிஸ்துவம் வந்து அன்பதான் போதிச்சுது, பண்பதான் போதிச்சு. கதி கலங்கின விஷயம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்துவர்களை எதை வச்சு பயமுறுத்தவே முடியல. ரோமர்கள் தன்னுடைய படைபலத்தினால, தன் ஞானத்தினால, தன் பிராந்தியத்தில் இருக்கிற எல்லாரையும் கட்டுப்படுத்திட்டாங்க. யூதர்களையும் கூட கிபி 70 கட்டுப்படுத்திட்டாங்க. கிறிஸ்துவர்களை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால பிசாசுடைய 2 டாக்டிக் தெரியுமா? ஒன்னு எதிர்த்து சண்டை போடுவான். எதுக்க முடியல என்ன பண்ணுவாங்க? சமாதானம். நம்ம கூட சேர்ந்துப்பாங்க. நான் திரும்ப அதான் சொல்றேன். கிறிஸ்துவத்தை எதிர்த்து பார்த்தா ரோம் தான் அந்தி கிறிஸ்துவ வழி. எதிர்த்து பார்த்தா எதிர்க்க முடியல, கூட சேர்ந்து விட்டான். அதுதான் கிபி 325 ரோமன் கத்தோலிக்க சபை. எப்படி எதிர்த்து பார்த்தான்னு சொன்னா, போராடி மரணத்தை கொடுத்து இன்குசிஷன் சொன்னாங்க. அந்த மரண தண்டனை மன்றங்களை ஏற்படுத்தி கிறிஸ்துவர்களை கொலை பண்ணாங்க. யாருங்க? கேலிகுலா போல, நீரோ போல, டொமினிஷியன் போல. டொமினிஷியன் ஒரு சீசன் இருந்தார், கிபி 90 அந்த டைம்ல வாழ்ந்தாரு. 77 80 அந்த இயர் சரியா நமக்குள்ள. அந்த மன்னருடைய, அந்த ராஜா சீசருடைய காலத்துலதான் நான் சொன்ன ஏதென்ஸுடைய லீடர் என்ன தெரியுமா? அந்த ஜட்ஜ் இருந்தார். யாருங்க? டைனீசியஸ் சொன்னா இல்லைங்களா? டைனீசியஸ், திரேமத்தி கிடையாது, டைனீசியஸ். ஒரு பேரு திரும்ப நான் மறந்துட்டேன் பாருங்க. அந்த தமிழ் பேரு எனக்கு தெரியாது. டைனீசியஸ் அவர் தான் ஏதென்ஸுடைய சர்ச்சு பாஸ்டா இருந்தார், தலைமையா இருந்தார், பிஷப்பா இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து இவருடைய காலத்துல ரத்த சாட்சியா மறிச்சார் அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே போல எல்லா ரத்த சாட்சிகள் தான், பிலமோன் ரத்த சாட்சி, எல்லா ரத்த சாட்சிகளா மறிச்சாங்க. பவுலுக்கும் ரத்த சாட்சியா மறிக்கணும்னு இருக்க. இதுக்கான ரூட் தீர்க்கதரிசி ரகசியம் வெளிப்படுத்துது. இது ஏன் அவங்க அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனா தீர்க்கதரிசி தான் அதுக்கான விளக்கத்தை இங்க கொடுக்குறாரு. பாருங்க, நான் வாசிக்கிறேன். பவுல் சொல்றாரு, அதற்கு பவுல், அதை பற்றி நான் அறிவேன், எனக்கு தெரியும். நீங்க பரிசுத்த உங்க மூலம் வெளிப்படுத்துறாரு. உங்களுக்கு அது புதுசு, எனக்கு அது என்ன இல்ல, புதுசு இல்ல. அவன் தன் எருசலேமுக்கு ஒரு சாட்சியாக போவது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவாக மரிக்கவும் ஆயத்தமாக இருப்பதை கூறினான். ஏனென்றால் தான் செய்வதை குறித்து அங்கே அறிந்தே இருந்தான். அவனுக்கு தெரியும் பவுலுக்கு. அவன் தான் ஒரு தேவனுடைய ரத்த சாட்சியை கொலை செய்த காரணமாக இருந்தபடியால் தன்னுடைய சாட்சியை தனது சொந்த ரத்தத்தினால் முத்திரையிட அவன் விருப்பமுடையவனா இருந்தான். பவுலுக்கு ஏன் அந்த ஆசைனா, ஐயோ நான் ஒரு ஸ்தேவானை கொண்டுட்டேன்ல, என்னுடைய ஸ்தேவானுடைய மரணம் தான் என்ன மாத்துச்சு. என்னுடைய மரணம் அநேக பவுல்களை எழுப்போம். ஸ்தேவா பவுலுக்கு ஏன் அந்த நான் அநேக என்ன பண்ணேன், ஸ்தேவானுடைய ரத்தம் தான் என்ன பண்ணுச்சு, தூக்கி எழுப்புச்சு. என்னுடைய ரத்தம் என்ன பண்ணுமோ, அநேகரை எழுப்போம். என்னுடைய ரத்தம் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பவுல் பதில் சொல்ல முடியல. பவுலுக்குள்ள இருந்துச்சு, நானும் அவிதமா போகணும். தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு சில பாத்தீங்க சொன்னா நம்ம வெளில பாக்குறோம், ஒருத்தர் அடிச்சுட்டு அவங்க அடிச்சுப்பாங்க, அந்த வழி என்ன பண்ணும், கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சுப்பாங்க. அப்ப பவுல் என்ன பண்ணாரு, தன்னை என்ன பண்ணாரு, மரணத்தின் மூலம் முத்திரையிட விரும்பும். ஸ்தேவான் எப்படி அந்த மரணிக்கும் போது ஸ்தேவானுடைய மூஞ்சியை பவுலால மறக்க முடியல. ஸ்தேவான் மரணிக்கும் போது என்னங்க, அளவே இல்லை, சிரிச்சுனே இருந்தாராம். கல் எரிகிறவங்கள எதிரிகளை பார்க்கவில்லை இல்லைங்களா? கல்லு தன் மேல விழும்போது கற்களை பார்க்கவில்லை. அவன் வானத்தை நோக்கி பார்த்தான் ஸ்தேவான். பார்த்து என்னங்க, அவனுக்கு பரலோகம் திறக்கப்படுது. விசிபிள் டைமென்ஷன்ல இருந்து இன்விசிபிள் டைமென்ஷன் ஸ்தேவான் பார்த்து தேவனையும் அவருடைய குமாரனையும் பாக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா? பிதாவுக்கும் குமாரனுடைய ரகசியம் வந்து அவன் மரணத்தின் நேரத்துல ஸ்தேவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சா இல்லையா? ஸ்தேவானுடைய எபிரேய புத்தகத்தை சொல்றாரு, ஸ்தேவானுடைய மரணம் தான் பவுலை ஃபாலோ பண்ணுச்சுன்ற. அதனால பவுல் திரும்ப தன்னுடைய ஜீவனையும் கூட அத மாதிரிதான் கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு தன்னுடைய ஜீவனை, தன் ரத்த சாட்சியை, தன் சாட்சியை சொல்லுறது மட்டும் இல்ல, தனது சொந்த ரத்தத்தினால் முத்திரையிட அவன் விரும்பினான். பாருங்க, திருக்கேசில ஒரு ரத்த சாட்சியை மறிக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாயிருந்தது. பவுல் சொல்றார், நான் அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்றது கூட தகுதி இல்ல. அப்போஸ்தலன் லீஸ்டான பர்சன். ஸ்தேவானை கொலை பண்ணவன். பவுலுக்கு லாஸ்ட் வரைக்கும் அந்த குத்தினே இருந்துச்சு. திரும்ப பவுல், ஒருவேளை நான் சொல்றது ரைட்டா தப்பான்னு தெரியல, ஒருவேளை அந்த ஸ்தேவானோட மரணம் பவுல வந்து ஒரு சமாதானத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம். ஐயோ அவன் அவ்வளவு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணி அவ்வளவு பேருக்கு சத்தியத்தை சொல்லி அவ்வளவு பேருக்கு ஒரு செகண்ட் கூட ஸ்தேவானோட மரணத்துல இருந்து பில்லர் ஆஃப் ஃபயர் அவனை சந்திச்சதுல இருந்து மரணம் வரைக்கும் பின்வாங்காத பவுல் இன்னுமே அவனுக்குள்ள அந்த பாரம் எடுத்து போவே இல்லை. எப்ப போச்சுன்னா அந்த ரோம ஆக்ஸ் வந்து அவனுடைய தலையை வெட்டும் போது அவனுடைய கஷ்டம், ஸ்தேவானை குறிச்சு இருக்கிற கஷ்டம் போச்சு. ரோம ஆக்ஸ் அந்த கோடாரி பவுலுடைய கழுத்தை வெட்டும் போதுதான் அந்த ஸ்தேவானை குறிச்சு கவலை பவுலுக்கு போச்சு. அவன் சந்தோஷப்பட்டான். அந்த மரணம்
பவுல் என்ன பண்ணுச்சு? அநேக பவுல்களை உண்டு பண்ணுச்சு. அதுதான் பவுலுடைய கடைசி நோக்கமா இருந்துச்சு. 3வது மிஷனரி பயணம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. பவுலுடைய ரத்த சாட்சி இந்த திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏனென்றால் அவன் ஸ்தேவானை கொன்றவனா இருந்தான், அவனுடைய மரணத்திற்கு இவன் சாட்சியும் அதற்கு ஒப்புதல் அளித்தவனுமாய் இருந்தான். ஆகவே அவன் மரிக்க விரும்பினான். ஏன்னா அவன் அந்த யூதருடைய ஆலோசனை சங்கத்துல உயர்மட்ட தலைவர்கள்ல பவுல் ஒரு ஆளா இருந்தான், பரிசேயனா இருந்தான், ஆலோசனை சங்கத்துல லீடரா இருந்தான். ஆலோசனை சங்கத்துல இருந்து யூதர்கள் ஒருத்தன் கொலை செய்யணும்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இயேசுவை கொலை செய்யறதுக்கு என்ன பண்ணாங்க? ஆலோசனை சங்கம் எல்லாருமே சைன் போட்டாங்க. கரெக்டா சைன் போட்டாங்களா? இல்ல. அது மாதிரி பவுலும் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு சைன் போட்டான்றார். பவுலுடைய அந்த சைன்ல ஸ்தேவானுடைய ரத்தக்கார, பவுலுடைய கையில ரத்தக்கார இருந்துச்சு. அதனால பவுல் தன்னுடைய ரத்தத்தினால அதை முடிக்கணும்னு பார்த்தாரு. ஒரு ஊழியனுக்குள்ள இருக்கிற வாஞ்சி அதுதான். நான் மறிக்கிறேன், அது மத்தவங்க சொல்லி புரிய வைக்க முடியாதுல்ல, முடியுமா? அதனாலதான் பட்டினந்தோறும் எல்லாரும் பவுல கட்டி பிடிச்சி நடுறாங்க, போகாதீங்க போகாதீங்க என்பது. பவுலுக்கு கரெக்டா இருக்குது. எனக்குள்ள என்னங்க, எனக்கு ஆறாத ஒடு ஒண்ணு இருக்குது. ஒரு நீதிமான ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டேன் நானு? என் கைகள்னால சாட்சியா இருந்தேன். அவனுடைய ட்ரெஸ்ஸை நான் வச்சிருந்தேன், நான் சாட்சியா இருந்தேன். அப்படின்னும் போது எனக்கு எப்ப எங்க நான் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னா, அந்த ரோம ஆக்ஸ் தலை வெட்டும் போதுதான் பவுல் நிம்மதியா இருந்தான். அது கீழே பாருங்க. ஆகவே மறிக்க வேண்டும். அந்த அகபு பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி அவனோடு கூட நின்று எருசலேமுக்கு போகக்கூடாது என்று கூறின போது, போகக்கூடாது என்பது எனக்கு தெரியும், ஆனால் நான் எருசலேமுக்கு சென்று சங்கிலியால் கட்டப்பட்டவனாக இருக்க மாத்திரம் விரும்பவில்லை, ஆனால் சென்று இயேசுவிற்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார். அது என்னவா இருந்தது? அவன் தன் ஊழியத்தை முத்தரித்து கொண்டிருந்தான். ரத்தத்தினால முத்தரித்தல். இதான் பவுலுடைய 3வது மிஷனரி பயணம். சகோதர சகோதரி, ஒரு ஊழியனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அநேக நபர்கள் நான் இன்னைக்கு யூடியூப்ல எனக்கு ரொம்ப மோசமா கமெண்ட் பண்றாங்க, பைபிளை பத்தி, பைபிள் தான் ப்ரீச் பண்றாரு. நிச்சயமா இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரியும். அப்பதான் ஒரு ஊழியனுக்கு உண்மையான நோக்கம் புரியும். செய்யும்போது இந்த கஷ்டங்கள்லாம் வாசிக்கும் போது, பிரசனோட வாழ்க்கை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒன்னும் ஒரு துரும்பு இல்ல, ஜாலியா சுத்தி இருக்கிறோம்னு சொல்லி புரியும். புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு விசுவாசிகளாகி உங்களுக்கும் அந்த பவுலுக்கும் அவங்களுக்கு பாண்டேஜ் புரியும். என்ன பாண்டேஜ் இருந்தாங்க, எவ்வளவு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அவ்வளவு மோசமான சபையா இருந்த கொரிந்து சபையை பவுல் எப்படியாவது அந்த சபையை திருத்தணும், கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து, அது இல்லாம தன்னுடைய முடிவும் கூட சந்தோஷமா இருந்துடக்கூடாது. சரி பவுலே, நீங்க இவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு ஒரு கிரீடம் தரோம், நாங்கெல்லாம் அன்பளிப்பு தரோம், ஒரு ஃபேர்வெல் நடத்துறோம்னு சொல்லி நடத்துறதுக்கு பவுல் விடவே கிடையாது. என்னுடைய ஃபேர்வெல் எங்க இருக்கணும்? ரோம் ஆக்ஸ் அந்த ரோமுடைய அந்த கோடாரி தான் எனக்கான ஃபேர்வெலை கொடுக்கும். என் தலை வெட்டப்படும் போது தான் அந்த வால் தான் என்ன பண்ணுது, எனக்கான ஃபேர்வெல். நான் இந்த பூமியை விட்டு அப்படிதான் போகணும்னு சொல்லி தீர்க்கதரிசி கூட உண்மை எடுத்துக்கொள்ளப்படுறத போகணும். இல்ல நான் கார்ல இருந்து வெளியே வரும்போது யாரும் சொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது மாதிரி உண்மையான பரிசுத்தவான்கள் எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, புகழ மாட்டாங்க. ஒரு சின்ன கூட்டம் தான் அதை இனம் கண்டு கொள்ளும். பவுலுக்குள்ள அந்த தேவன் அந்த தாகத்தை கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருந்தார். பவுல நீ என்ன பண்ணாலும் கிருபை எனக்கு போதும். பவுலுக்குள்ள அந்த தாகம் இருந்தே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒருவேளை நமக்கு அந்த தாகம் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஊழியக்காரரா இருந்தா கூட ஜெபிங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க ஊழியக்காரரா இருந்தா கூட, விசுவாசிகளா இருந்தீங்களா கூட, பவுல் என்னே ஒரு மகத்தான ஊழியம், மா வீரன். நிச்சயமா இவர் தான் உண்மையான வீரன். விசுவாசத்தை தொடங்கும் போதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு ஓட்டத்துல ஒரு பின்மாற்றம் இல்லாத ஒரு மனுஷன். அதே போல ஒரு உத்தம தீர்க்கதரிசியை நாம தீர்க்கதரிசியாய் கொண்டிருக்கிறதுல மிக சந்தோஷம். நம்முடைய மகத்தான தீர்க்கதரிசி கூட அவிதமா தான். தேவன் கொண்ட வழியில எத்தனையோ பேர் ஒரு விட்டு பின்னாடி போகும்போது கூட, பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம் அவருடைய ஊழியத்தை அற்பமா நினைக்கும் போது கூட பின்மாற்றத்துல போகாம 1963 அப்புறம் அவருடைய ஊழியம் பால் டவுன்ல போகுது. எப்படி பவுல் தன்னுடைய மந்தையை குறிச்சு ஜாக்கிரதையா நான் இருந்து கர்த்தருடைய ஆலோசனைகளை ஒன்றை கூட நான் மறைக்கவில்லை, ஒண்ணு கூட நான் மறைக்கல. புரோஜனவைகளை எல்லாவற்றையும் சொன்னேன், கண்ணீரோடும் தாழ்மையோடு கூட உத்தரவு சொன்னேன். உங்கள்கிட்ட இருக்கிற எதையும் நான் வஞ்சிக்க இல்லைன்னு சொன்னேன். தீர்க்கதரிசியும் கூட நான் உங்ககிட்ட எந்த வஞ்சனையும் பண்ணல, தேவன் எனக்கு கொடுத்த எல்லா ரகசியங்களும் சபையை நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ஒரு தகப்பனை போல, ஒரு ஆவிக்குரிய கணவனை போல அவங்க சொன்னாங்க. நான் கூட எனக்கு கூட அந்த ஒரு சின்ன ஒரு வாஞ்சை இருக்கு சகோதரி. உங்களுக்கு எதையும் நான் மறைக்க நான் விருப்பப்படல. எல்லா காரியத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள பிரசங்கிக்க விருப்பப்படுறேன். நீங்க அதை ஒப்பு கொடுப்பீங்கனாலும் அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்வீங்க. இதனால சகோதரி, இந்த செய்தியை இங்க கேட்கிறவங்களா, அந்த ஆன்லைன்ல கேட்கிறவங்களாலும் சரி, இந்த செய்தியை விசுவாசித்து கேட்கிற நபர்களா இருந்தா யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஒரு வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற சகோதரி. இந்த நேரத்தை எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம், கண்களை மூடலாம். அந்த கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு நாள்ல மாறுபாடானா இருந்த கொரிந்தியர் அப்படியே போயிடல, அப்படியே விட்டுருல பவுல்.
அவங்களும் ஒரு சில வித்துக்களை பவுல் பார்க்கும்போது எப்படியாவது அவர்களை மாத்தணும்னு சொல்லி எந்த வகையிலாவது அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி நினைச்சார். அதான் ஒரு உண்மையான மீட்பினுடைய இருதயம் பவுலுக்குள்ள இருந்தது. அது இருதயம் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம எதிரிகள் வரும்போது, அந்த ஓநாய்கள் வரும்போது, கிரேவியஸ் புல்ஸ் வரும்போது கூட அங்கு வைச்ச கண்காணிகளுக்கு கூட அந்த அறிகுறியை சொல்லிட்டு வருவார். நிச்சயமா விதமாய் இருக்க விருப்பப்படுற சகோதர சகோதரி, குடும்பங்கள்ல பிரச்சனைகள், கிறிஸ்துவத்து வார்த்தையை ஃபாலோ பண்றதுல பிரச்சனைகள், உபதேசங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள், பினான்சியல் பிரச்சனைகள், சோர்வுகள், அசதிகள், நம்மளும் கூட ஒரு கிறிஸ்துவ போராட்டத்தின் நிலையில இருக்கிற சகோதர சகோதரி, எல்லா கண்களை மூடலாம், இருதயங்களை தாழ்த்தலாம். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்களை நாங்கள் முத்தரிக்க விரும்புகிறோம். அன்னைக்கு போல எங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய ஜீவியத்தின் மூலமா எங்களை நாங்கள் முத்தரிக்க விரும்புகிற ராஜா. இன்னைக்கு முத்திரையின் நேரத்துல இருக்கிற ராஜா, என்னோட வாழ்க்கைகள் முத்திரைகளா இருக்குது. வாசித்தது போல சகல மனுஷரால் வாசிக்கப்படுகிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானேன்னு சொல்லி தீர்க்கதரிசி நிருபங்கள் நாங்களா இருக்கிறோம். இதனால ஒரு செய்தியை தீர்க்கதரிசி செய்தியாளர் அனுப்பி இருக்கிறீர். அவரும் கூட கடைசியா கம்யூனியன்ல தான் பேசுற, அதுதான் பேசுற, சாத்தானு ஏதுன்னு தான் பேசுறேன், லீடர்ஷிப்ல அந்த காரியத்தை குறிச்சு தான் பேசுறேன். நாங்களும் கூட ராஜா அதுக்கு ஒப்பு கொடுக்குற ராஜா. எங்களுக்கு மகத்தான ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறீர். தனித்தனியாய் பேராய் நான் ஒரு கணவனாய் இல்ல, தனிப்பட்ட விசுவாசியாய், தகப்பனுக்கு பிள்ளையாய் நீர் மகத்தான தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நான் பிள்ளையாய் நாங்க இருக்கிறோம் ராஜா. எங்கள் ஒருவருக்காய் நாங்க ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகளை எடுத்து போடுங்க, கீழ்ப்படியாமையின் ஆவிகளை எடுத்து போடுங்க, கோபதாபங்களை எடுத்து போடுங்க, எங்களுக்குள்ள லுக்வார்ம் கண்டிஷனை எடுத்து போடுங்க, மெதுவெதுப்பான நிலைகளை எடுத்து போடுங்க ராஜா. வார்த்தையை அற்பமா எண்ணுகிற எண்ணங்களை எடுத்து போடுங்க, பிறரை அற்பமா எண்ணுகிற எண்ணங்களை எடுத்து போடுங்க, பொறாமைகளை எடுத்து போடுங்க, மேட்டுமைகளை எடுத்து போடுங்க, கீழ்ப்படியாமைகளை எடுத்து போடுங்க, உலகத்தின் காரியங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை எடுத்து போடுங்க ராஜா. இந்த வாழ்க்கையில நீர் முதலாவது வார ராஜா. நாங்கள் பார்த்தது போல அப்பா, நாங்கள் எந்த வாயில சொன்னாலும் நீங்க வாழ்க்கையில நீர் கடைசியாய் வைத்து விட்டோம் ஐயா, அதுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கடைசியாக வைத்து விட்டோம், ஆனால் பேச்சில மாத்திரம் நாங்கள் சொல்லுகிறோம் நீர் முதலாவதா இருக்கிறீன்னு சொல்லி. அதெல்லாத்த தாண்டி பவுலை போல ராஜா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் உண்மையை நாங்கள் முத்தரிக்க விரும்புகிற ராஜா. இதனால எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பேராய் குடும்பமாய் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வயதானவர்களை ஆசீர்வதிங்க. மனைவிமார்களை ஒப்பு கொடுக்கிறோம், தங்களுடைய அதிகாரங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்திருக்க கிருபையை கூட்டி கொடுங்க. கணவன்மார்கள் வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும், மனைவிமார்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படியும், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படியும், தலைவர்கள் ஊழியர்களுக்கும் சபைகளுக்கு கீழ்ப்படியும், நாங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசி வாழ்க்கைக்கு கீழ்ப்படியும். ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, தாழ்த்துக்கிறோம். இந்த ஊழியத்தை வெறுமனையே முடிக்காத படிக்க ராஜா, ஒரு ஜீவனுள்ள வார்த்தையினாலே வாழ்க்கை முத்திரையிட கிருபையை கூட்டி கொடுங்க ராஜா. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அப்பா, என்னுடைய ஒன்றையும் நான் எழுந்து போக விருப்பப்படவில்லை சொல்லப்படுது. அப்பா இந்த தண்ணீர் மேல இந்த ஆகாரத்தை போடும்போது ஒன்றும் வீணாய் போகாத படிக்க ராஜா. நல்ல நேரத்துல விழுந்த விதையாய் 100 மடங்கு பலனை கொடுக்க கிருபையை கூட்டி கொடுங்க. ஆன்லைன்ல செய்தி கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. வெதுவெதுப்பா இருக்காத படிக்கு என்னோட வாழ்க்கை கத்தாவை முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நான் எவ்வளவு நாள் வாழுவோம் என்று எனக்கு தெரியவில்லை ராஜா. அப்பா, எடுத்துக்கொள்ளப்படுறது சமீபமா இருக்கிறது, அதன் வழியாய் நாங்கள் கடந்து வர விருப்பப்படுகிறோம் ராஜா. கத்தாவே அப்பா, ஏனோக்கு கவிதமாய் கத்தாவே பலத்தை கொடுத்தீர் ராஜா. எலியாவுக்கு பலன் இல்லாதனால ரதத்தை கொடுத்தீர், எங்களுக்கும் பலன் இல்ல ராஜா. எத்தனை தூரம் நடந்து செல்வது இந்த பாதையில, எத்தனை தூரம் நடக்கணும்னு எங்களுக்கு தெரியல ராஜா. முடியவில்லை தேவா, தாங்க வேண்டும் கிருபைகளால. எங்களுக்கு ஒரு ரதத்தை அனுப்பி இருக்கிறீரே, மேகன்ற ரதத்தை அனுப்பி இருக்கிறீரே, அதற்காக நன்றி கத்தாவே. அதன் மீது நாங்கள் ஏறி உண்மை சந்திக்க கிருபையை கூட்டி கொடுக்கு. இதனால பலமுள்ள தூதராக இறங்கி வந்திருக்கிறீர். எங்களை நாங்கள் தரைமட்டமாக ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இந்த சரத்தில் கத்தாவே நாங்கள் பாகமாக இருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு காட்ட சாயங்கால வேளை வர கிருபை கூட்டி கொடுங்க. அது வரைக்கும் பிரசன்னம், இறக்கம், சந்தோஷ சமாதானம் எங்களை தொடரட்டும். ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.